ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை விழுந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மிகுந்த பிரயாசப்பட்டு மிகுந்த சிரமத்தோடு ஐயா இந்த கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். நாங்களும் மிகுந்த சிரமத்தோடு இங்கே வந்திருக்கிறோம். இருக்கிற எல்லாருக்கும் சபைகள் உண்டு. ஆறால் நடத்தினவர், கீபோர்டு வாசித்தவர், எல்லாருக்கும் சபைகள் உண்டு. ஆனாலும் அவருடைய பொறுப்புகளை விட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் நாட்களிலே கவனமாய் நேற்று கூட சொன்னேன், எல்லாம் முக்கியங்களில் ஆண்டுடைய வார்த்தை முக்கியம். எல்லாம் முக்கியம். வீடு முக்கியம், கணவன் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், தொழில் முக்கியம். இதுல கர்த்தருடைய ஊழியம் ரொம்ப முக்கியம். அநேகரை பார்க்கிறேன், நிறைய பேர் லீவ் எடுத்து வந்திருக்கிறீங்க. அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு பூமியிலே தருவாராக. சொல்லுங்க எல்லாரும், நான் செய்கிற ஒவ்வொன்றும் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. புரியுதா? சொல்லுங்க, நான் செய்கிற ஒவ்வொன்றும் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சமைக்கிறவங்க, பரிமாறவங்க, இந்த காஃபி டீ கொடுக்குறவங்க, இந்த பிள்ளைகள் இந்த வீடியோ ஆடியோ போடுறாங்களே, தர்மையான ஊழியர்கள், இவங்க பண்ற எல்லாமே எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. அப்ப இந்த பூமியில செய்கிற எல்லாமே தற்காலிகமா இருக்கும், ஆனா ஆண்டவருக்கு செய்யறது நித்தியமானதா இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், அது உங்களையும் உங்கள் சந்ததியும் தலைமுறை ஆஸ்வதிக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள் ஊழியம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன ஊழியம் செய்ய முடியும் அந்த ஊழியம் செய்யுங்க. எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். சொல்லுங்க, எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். இன்னைக்கு தங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பாஸ்டர்கள் ஒண்ணுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் 17 வயசுலயே சின்ன ஊழியம் செய்தேன். சென்னையில் ஆன்லைன் பிரேம் ஒன்று நடக்கும், 71 அப்பெல்லாம் சின்ன ஊழியம் செய்வோம், டீ கொடுப்போம். என் கூட டேவிட் இளவரசன் டீ கொடுத்துருந்தார். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறார். சின்ன ஊழியம் பண்ணோம். அதே போல ஒரு ஊழியரோடு கூட 16 ஆண்டுகள் அவர் இருந்தேன். அதாவது காலையிலிருந்து இரவு நேரம் வரை, தூங்க போகும்போது வீட்டுக்கு போவேன், மற்ற நேரத்தில் அந்த ஊழியரோடு தான் இருப்பேன். 16 ஆண்டுகள் அப்படி இருந்தேன். புரிஞ்சவங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். ஐயா சொன்னது மாதிரி ஒரு 42 தேசங்களுக்கு மேலாக அவனுடைய வார்த்தை. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க பண்ற ஒவ்வொன்றும் உங்க தலைமுறை ஆஸ்வதிக்கும். சொல்லுங்க, நான் பண்ற ஒவ்வொன்றும். அருமையான சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், இந்த ஆடிட்டர். டெய்லி 3 வேளை வர்றாரு. காலையில் காஃபி கொண்டு வர்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வர்றாரு, திருமைகளை கூட்டிட்டு வர்றாரு. கவனிங்க, அதற்கேற்ற நன்மைகளை நான் பெறுவேன், என் தலைமுறை பெறும். சத்தமா சொல்லுங்க, நான் பெறுவேன், என் தலைமுறை அதை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை உலகத்துல பாராட்டம் இருக்கலாம், ஆனா பரலோக நிச்சயம் பாராட்டுவோம். கவனிங்க, 87ஆம் சங்கீதத்தை வாங்கி செய்தி அல்லது 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதை பற்றி நாளைக்கு பேசுவேன். இப்ப வசனத்தை மட்டும் போடுங்க. 87:5 சங்கீதம் ஸ்கிரீன்ல போடுங்க. சீயோனை குறித்து ஒரு நிமிஷம், அதுல உங்க பேரை போட்டுக்கணும். எல்லாரும் உங்க பேரை போட்டுக்கணும். வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, லேப்டாப் போடுறவங்க எல்லாருமே சொல்லுங்க. ஸ்டீஃபனை குறித்து, சவுண்டு குறைஞ்சிச்சு. ஸ்டீஃபனை குறித்து சத்தமா சொல்லுங்க. இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான் என்று இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். எல்லாரும் பேர் எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, உங்க பேரை போட்டு. ஸ்டீபன் தேவகுமாரை குறித்து. சத்தமே வரலையே. அம்மா, நீங்க பைபிள் பார்க்க வேணாமா? ஸ்கிரீன்ல பாருங்க. உங்க பேரை சொல்றதுக்கு உங்களுக்கே பயமா, வெக்கமா? சத்தமா சொல்லுங்க உங்க பேரு. ஸ்டீபனை குறித்து ஆண்டுல சொன்னீங்களா? ஒரு நிமிஷம். இன்னான் சபையிலே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று இப்பொழுதும் சொல்லப்படும், என் மரணத்துக்கு பிறகும் சொல்லப்படும். நம்புறீங்களா? இப்பொழுதும் சொல்லப்படும்,
என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லப்படும். சத்தமா சொல்லுங்க, சொல்லப்படும். எங்க சொல்லப்படும்? எங்க சொல்லப்படும்? எங்க? சீயோன்ல இல்ல, பரலோகத்துல சொல்லப்படும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீங்க நான் செத்து போயிட்டா 2 நாள் அழுவாங்க, 3 நாள் பிரியாணி சாப்பிடுவாங்க. என்ன புரியலையோ? 2 நாள் அழுவாங்க, 3ஆம் நாள் அவங்க இயற்கையான ரொட்டீன் லைஃப்க்கு போயிடுவாங்க. அந்த வாரம் 3 சாப்பிடாம இருக்கிறாங்க, அன்னைக்கே பிரியாணி சாப்பிட்றாங்க. சொல்லுங்க, ஆனால் நான் செய்வதெல்லாம், நான் சொல்வதெல்லாம் பரலோகத்துல சொல்லப்படும். அப்படின்னு சொல்லப்படுறீங்களா? எல்லாரும் ஆண்டவரே சொல்லுங்க, தேவனே என் வாழ்க்கை சொல்லப்படுகிற வாழ்க்கையாய், பேசப்படுகிற வாழ்க்கையாய் என் வாழ்க்கையை மாத்தி தாங்க ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க செத்து போயிட்டா கூட உங்க பாஸ்போர்ட் பத்தி சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் மரித்தாலும் உங்களை பாஸ்ட் சொல்லணும். இப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்படி ஒரு ஐயா இருந்தார், இப்படி ஒரு தம்பி இருந்தான், இங்க இப்படி ஒரு பொண்ணு இருந்த சபையில் இருந்துச்சுன்னு சொல்லி யார் சொல்லணும்? அவன் சொல்ல மாட்டீங்களா? நான் சைவத்தில் ஒரு கல்யாணம் நடத்தினேன், இப்போ கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால. அப்போ என்னுடைய விசுவாசம், அந்த பையன் சின்ன வயசுல வரான். அவங்க அம்மா சொன்னாங்க 1.5 மாசத்துலேருந்து வரேன்னு சொன்னாங்க என்கிட்ட. கல்யாணம் முடிஞ்சது, நான் வரவேற்பு போல வீட்டிலே இருந்துட்டேன், நான் சர்ச்சில் இருந்துட்டேன், பொதுவாக போகிறதில்லை. அப்போ அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த பையனுடைய தாயார். என்ன சொன்னாங்கன்னா, என்ன பாஸ்டர், என் பையன் 1.5 மாசத்துல சபைக்கு வரான், அவனை பற்றி ஒன்றுமே நீங்கள் சொல்லலையேன்னாங்க. நான் சொன்னேன், சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைம்மான்னு. புரியுதா? சொல்றதுக்கு வருவான் போவான், ரோபோ மாதிரி வருவான், ரோபோ மாதிரி போவான். நீங்க எப்படி பிரதர் பிள்ளைகளை வருவீங்க போவீங்களா? என்னன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணுடைய பாஸ்ட் நிறைய சொன்னாராம் பொண்ணை பற்றி. சொல்றதுக்கு இருந்துச்சு, சொன்னாரு. என்னை பற்றி சொல்றது ஒண்ணுமே சத்தமா. புரியுதா பாப்பா? உனக்கு புரியுதா? உன்னை பத்தி யார் சொல்லுவாரா பாஸ்டர்? என்ன சொல்லுவார்? எம்மா புண்ணியவதி போய் சேர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கும்போதும் தொந்தரவு, அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது கண்ணதாசன் சொல்றது இல்லை, கர்த்தர் சொல்றது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லப்படும். என் குடும்பத்துல, என் சமுதாயத்துல, என் வீதியில, என் தெருவில், என் வேலை ஸ்தலத்துல, என்னுடைய உறவுகள் மத்தியில சொல்லுங்க, நான் சொல்லப்படுவேன். சொல்லுங்க, சொல்லப்படும். இந்த வார்த்தை இருக்குதா? இப்போ 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், இன்னார் அதுல சொல்லுங்க, சொல்லப்படும். சொல்லுங்க, சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி உங்க பாஸ்டர் பத்தி சொல்லுங்க. நான் போயிட்டா கூட என்னை பத்தி நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர்ன்னு சொல்லுங்க. என் சபையை விட்டு போயிட்டாவா? இல்ல, திருமணமாகி போயிட்டா கூட உன்னை பத்தி சொல்லணும். நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஊழியம் பண்றேன். என் சபை விட்டு பல பேர் திருமணமாகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்றேன். அந்த பிள்ளைகள் பேரை சொல்லி சொல்றது இல்லை, ஸ்டீஃபன் ஐயா விசுவாசின்னு சொல்லுவாங்க. இந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போயிருப்பாங்க அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளை அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஸ்டீஃபன் ஐயா விசுவாசி. என்னங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்லிட்டு, இந்த பொண்ணு ஸ்டீஃபன் ஐயா பாஸ்டர், ஸ்டீஃபன் ஐயா விசுவாசி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும்? ஆமீன் சொல்லுங்க. நான் இங்க இதை விட்டு போயிட்டா கூட சத்தமா சொல்லுங்க, என் கிரியைகள், என் ஜபங்கள், என் உழைப்பு, என்னுடைய தியாகம், சபையோடு எனக்கு இருந்த ஈடுபாடு சொல்லுங்க, சொல்லப்படும். நம்புறீங்களா? பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மரித்தேன், அது ஆடு மாடு கூட செய்யும். தமிழே புரியல. பிறந்தேன், வளர்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், கல்யாணம் பண்ணேன், பேறுகாலம் பார்த்து செத்து போயிட்டேன், அது ஆடு மாடு கூட செய்யுது. இந்த பைபிள்ல மெத்துசலான்னு ஒருத்தர் இருந்தான், 960 வருஷம் வாழ்ந்தான். அவனை பத்தி 2 வார்த்தை இருக்குது, பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். புரியவே இல்லை. பிள்ளைகளை பெற்றான். அப்போ 960 வருஷம் தான் செஞ்சிருக்காரு இருந்தாள்.
பிள்ளைகளை பெற்றார். 33 வருஷம் வாழ்ந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆதியாகமத்து முதல் வசனம், ஆதியிலே தேவன். மத்தேயு 1 கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம். வெளிப்படுதல் கடைசி அதிகாரம், இயேசுவே வாரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தேவான் ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல. அவர் மரிக்கும் போது அது 17 வயசாம். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டார் இல்லையா? 17 வயசு அவர் மரிக்கும் போது. ஆனால் ஸ்தேவானுடைய அந்த மரணம் தான் இன்னைக்கு திருச்சபையின் அஸ்திபாரம். சொல்லுங்க, நான் இந்த சபைக்கு அஸ்திபாரமா இருப்பேன். சொல்லுங்க, உபத்திரமா இருக்க மாட்டேன், உதவியா இருப்பேன். அவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உபத்திரமா இருக்க மாட்டேன். சத்தமா சில உபத்திரம் கொடுக்குற சபைக்கு வரோம். சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டா பிரசங்கம் வரும். புரியவே இல்லை. சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டா இப்படி உங்களை பார்த்தா பிரசங்கம் வர மாறப்படாது. சொல்லுங்க, உங்க பாஸ்டர் சொல்லுங்க, என்னை பார்த்தா ஒரு பிரசங்கம் பொங்கி வரும்னு சொல்லுங்க. அப்படியா? நீங்க பண்ற சேஷ்டையெல்லாம் பார்த்தா பொங்கி வருமா? அப்போதான் வீட்டுல கொஞ்சத்துல பிள்ளை இங்கதான் ரொம்ப கொஞ்சறாங்க. பக்தி அது அன்பு பரவசமாயிடுது. அநியாயமா பண்றீங்க நீங்க. உங்க பிள்ளைகளை வீட்டுல கொஞ்சம், இங்கதானே கண்ணே மணியே. சொல்லுங்க, உதவியா இருப்பேன், உபத்திரமா இருக்க மாட்டேன். போதுமா உங்களுக்கு? நீங்க ஒண்ணுமே தர வேணாம், எங்களுக்கு காசையே தர வேணாம், காணி கூட போட வேண்டாம். சந்தோஷமா இல்லை சொல்றதுக்கு. உபத்திரம் கொடுக்காம இருந்தீங்கன்னா போதும். ஒரு 1.5 மணி நேரம் உபத்திரம் கொடுக்காம இருப்பீங்கல்ல. ரைட். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். மல்கியா 1:1. இந்த நாளின் செய்தி என்னவென்றால் தேவனுடைய பாரம். மல்கியா 1:1. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இதை பல முறை படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இந்த நாளின் செய்தி என்ன சொல்லுங்க? கர்த்தரின் பாரம். திரையில் பாருங்க, அந்த 2வது வரி, 2வது சொற்றொடர், கடைசி சொற்றொடர். சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். சத்தமா சொல்லுவீங்களா? கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் பாரம் இருக்குது. பாரம் இல்லாத யாருமே இல்லை. இந்த கன்வென்ஷன் முடிக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு பாரம் புரிய மாட்டேங்குதுல்ல. இந்த கன்வென்ஷன் முடிக்கிற வரைக்கும், எங்களை பேக் பண்ணி அனுப்புற வரைக்கும் அவருக்கு பாரம் புரியவே மாட்டேங்குதுல்ல. பசங்க பேர் போட்டாரு, நோட்ஸ் அடிச்சிட்டாரு, நாங்க வர வரைக்கும் அவருக்கு பாரம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரைக்கும். ஆமே. கவனிங்க, நம்முடைய பாரங்கள் என்ன பாருங்க எல்லாரும். நம்முடைய பாரங்களுக்கு காரணம் அறியாமை காரணம், ஆசை காரணம், அவசரம் காரணம். சொல்லுங்க எல்லாரும். அறியாமை காரணம், ஆசை காரணம், அவசரம் காரணம். சொல்ல புரிய நினைக்கிறேன். இப்ப பாருங்க, கடன் சொல்றீங்களே, இந்த கடனுக்கு யார் காரணம்? என்னங்க? ஆடம்பர வாழ்க்கை, தேவையில்லாத வாழ்க்கை, கடன் வாங்கி பிரியாணி செய்யறது, கடன் வாங்கி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுலாம் என்னது? ஆடம்பரம். சொல்லுங்க, அறியாமை, அவசரம். தேவன் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். சொல்ல முடியல. தேவன் இந்த திருமணம் கூட பாருங்க, திருமணங்கள்லாம் அவசரமா முடிக்கிறோம். என்னங்க? ஏன்னா பையன் கிடைக்க மாட்டானா, கடைசியில பார்த்தா 6 மாசத்துல பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்தது. சொல்லுங்க, நம்முடைய பாரங்களுக்கு காரணம் ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். நம்புறீங்களா எல்லாரும்? ஆசைதான் காரணம். 2வது, நிதானமா பண்ணுங்க. எதை பண்ணாலும் திருமணங்கள் நிதானமா பண்ணுங்க. ஜபம் பண்ணுங்க. நான் கவனிக்கிறேன் எல்லாரும். ஜபம் பண்ணுங்க. எதா இருந்தாலும் ஊழியக்காரன் கேளுங்க. ஏன் செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது நல்லதா, இது கெட்டதா என்று கேளுங்க. நல்லா கவனிங்க. பையன் சோப்பா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணிடாதீங்க, அப்புறம் பொண்ணு கண்ணு சோப்பாயிடும். புரியவே இல்லை. பையன் சோப்பா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணாதீங்க, அப்புறம் பொண்ணு கண்ணு சோப்பாயிடும். திருமணங்கள்ல வண்ணங்களை பார்க்காதீங்க, எண்ணங்களை மட்டும் பாருங்க. கலர் பார்க்காதீங்க, கேஷ் பார்க்காதீங்க, காஸ்ட் பார்க்காதீங்க, கிரைஸ்ட மட்டும் பாருங்க. சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். நான் கிரைஸ்ட பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்றேன், மட்டும் கை தூக்க பார்க்கலாம். நீ அது ரொம்ப பொருத்தமானவன் நினைக்கிறப்ப உன்னை பற்றி. நான் கிரைஸ்ட தான் பார்த்தேன்னு சொல்லி என்ன அப்படி பாக்குறீங்க? எவனை கேட்டாலும் எனக்கு அதை சொல்றான். ஒரு சொல்றாரு, பையனோட அப்பா சொல்றாரு, ஐயா
பொண்ணு தட்டினா ரத்தம் வர மாதிரி இருக்கணும்ன்றாங்க. குஷ்டரோகி தட்டோட ரத்தம் வரும். புரியவே தட்டோட ரத்தம் வரணும், அதுவும் முக்கியம். நல்ல கவனிங்க. அழகா இருக்கிற மனைவி கொஞ்ச காலம் இன்பமா இருப்பாள், அறிவுள்ள மனைவி காலமெல்லாம் இன்பமா இருப்பாள். புரியுதுல்ல? உனக்கு கூட சேர்த்து சொல்றமா, அழகா இருக்கிற கணவன் கொஞ்ச நாள் இன்பமா இருப்பான், அறிவுள்ள கணவன் காலமெல்லாம் இன்பமா இருப்பான். தம்பி புரிஞ்சுச்சா? எதை பார்த்து பண்ணன்னு தெரியல, சொல்லுங்க. அழகுள்ள மனைவி கொஞ்ச நாள் இன்பமா இருப்பாள், அப்புறம் எல்லாம் சுருக்கெல்லாம் வந்துடும், பொல்லெல்லாம் கொட்டிடும், அப்புறம் அவங்க டார்லிங் இல்லை, ஆண்டி. ஆனா அறிவுள்ள மனைவி அறிவுள்ள கணவன் காலம் முழுக்க இன்பமா இருப்பாங்க. அப்படின்னு சொல்றீங்களா? பார்க்கலீங்களா? இது ஐயா அம்மா பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இளமையா இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அவன் சொல்ல மாட்டீங்களா? அந்த அம்மா திடீர்னு பார்த்த உடனே எனக்கு கோயம்புத்தூர் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இன்னும் அந்த அம்மா இங்க வந்துருக்கிறாங்களே, அதே மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க, அழகு முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். எல்லா வாலிப பொண்ணுங்களாம் சொல்லுங்க, எல்லா வாலிப பசங்கள்லாம் சொல்லுங்க. வாலிப பையன் ஒத்துமை இல்லை உள்ள. இப்போ ஆயிடுச்சா? ஆயிடுச்சா தம்பி? ஆண்டவரா கொடுத்தா பெஸ்ட், நீயா சூஸ் பண்ண ஒர்ஸ்ட். ஆண்டவரா கொடுத்தா ஒய்ஃபு, நீயா தானே நைஃபு. ஆண்டவரா கொடுத்தா துணை, நீயா தானே வேணை. புரியுதா? உங்க பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எது இருந்தாலும் ரொம்ப கொடுமை தெரியுமா? பாஸ்டுக்கு என்ன தெரியும் என்னங்க? இல்லை, இன்னொரு கூட்டம் அப்படி இருக்குது. அவர் சொன்னா பொறாமப்படுவார். அவருக்கு நீங்க பெரிய அம்பானி, நாங்க பொறாமப்படுறோம். அநியாயமா இல்லை? எது இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன். எனக்கு பொண்ணு பார்த்தது எங்க பாஸ்டர், பொண்ணு விட்டு கூட்டு போனது எங்க பாஸ்டர் அம்மா. எனக்கு கல்யாணம் பண்ண வச்சது என் பாஸ்டர். என் 3 பிள்ளைகளே டெடிகேட் பண்ணது என் பாஸ்டர். நான் இப்போ இருக்கிற சபையை டெடிகேட் பண்ணது எங்க பாஸ்டர். அப்படின்னு வெளியே வந்து ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா காரணங்களுக்கும் எங்க பாஸ்டர் தான் முக்கியமா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சரி, விஷயத்து வந்துடுங்க. சொல்லுங்க, பாரம். யாருடைய பாரம்? நம்முடைய பாரம் ஆசைகளால் வந்தது, அறியாமையினால் வந்தது, அவசரத்தால் வந்தது. ஆனா தேவனுக்கு எப்படிங்க பாரம்? பாரம் என்ற வார்த்தையின் பொருள் எனக்கு எல்லாரும், வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று பாரம். என்னங்க? வார்த்தைகளால் இப்போ தலைவலின்னு சொன்னா சொல்லலாம், பிரச்சனை வேற, பாரம் வேற. நல்லா கவனிக்கணும். பிரச்சனை என்பது சொல்லக்கூடியது, பாரம் என்பது சொல்ல முடியாதது. பாரம் என்பது சொல்ல முடியாது. ரைட். பாரம் என்பது சொல்லக்கூடாது ஒன்று. இப்படி சொன்னாலும் புரியும். ஒரு ஊமை பரலோகம் போயிட்டு வந்தான். அவன் சொல்றான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, பாஸ்டர் சொல்றான், பே 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 அப்படின்றான். அவர் சிரிக்கிறார். சொல்லுங்க, ஊமையின் கனவும் என்னுடைய பாரமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது. சொன்னா யாருக்கும் புரியாது. தமிழ் புரியுதா? இப்போ உங்க பிரச்சனை வீட்டுல சொல்றீங்க, அதாவது கொஞ்சமா காசு கொடுத்து கேட்கிறாரா? உங்க பிரச்சனை மனைவிட்ட சொல்றீங்க, காது கொடுத்து கேட்கறாங்களா? அப்படியா? 1000ல் ஒருத்தி. அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? என் பேச்சு கேட்கலையா, அதனாலதான் அதெல்லாம் உனக்கு வந்துச்சு. இந்த சொந்த காசுல சூரிய வச்சுக்கிற மாதிரி. புரியவே இல்லை. அதாவது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். நம்முடைய பாரங்களை புரிந்த ஆண்டவர் ஒருத்தர் தான். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு என் உணர்ச்சிகளே தெரியும். சொல்றீங்களா? மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். சரி, இது பைபிள்ல பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். ஒரு விஷயம் சொல்றேன். 66 புஸ்தகம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. பைபிள்ல 66 புஸ்தகம் ஒரே விஷயம் சொல்லுது. என்னன்னா, ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். சொல்லுங்க எல்லாரும். ஆதியாகமத்தின் முதல் புஸ்தகம், ஆதாமே நீங்க இருக்கிறாய். ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடி வந்த ஒரு ஆண்டவர். மத்தேயுல, சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா, அவன் வீட்டில தங்க வேண்டும். ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 3:20, இதோ கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தால்
மறைத்துக் கொள்ளும் ஒரு மனிதன், அவனை தேடி வந்த ஒரு ஆண்டவர். புரிய நினைக்கிறேன். ஓடும் மனிதன், அவனை தேடி வந்த ஒரு ஆண்டவர். A running man and seeking God. இதான் பைபிள்ல 66 புஸ்தகங்களும் ஒரே சத்தியத்தை திரும்ப திரும்ப சொல்லுது. வேற சத்தியம் இல்லை. ராஜாக்கள் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய் தேவன் ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்றார். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பாருங்க. எபிரேயர் 1:1. சீக்கிரம் படிக்கிறீங்களா? எபிரேயர் பூர்வ காலங்களில் சொல்லி படிக்க அற்புதமான ஒரு சகோதரி. ரைட், சொல்லுங்க. பூர்வ காலங்களில் என்ன பாருங்க எல்லாரும். ஆதியாகமத்தின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், தீர்க்கதரிசிகளின் காலம், காலங்களில். அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையும் ஆனா என்ன பண்ணாரா? கவனிங்க எல்லாரும். நான் சொல்ல விரும்புறேன். திருவுளம் பற்றினார். என்ன சொல்லுங்க? That means God speaks. தேவன் பேசினார். ஒரு சின்ன கேள்வி, அது தேவன் வெற்றி பெற்றாரா என்பது மிகப்பெரிய கேள்விதான். திரும்ப சொல்றேன். இங்க இருக்க எல்லாரோடும் ஒரே முறை நான் பேசுற ஆண்டுகிட்ட வரல. நெவர். ரொம்ப நாள் என்னோட பேசினேன். 1 வருஷம் இருக்கும். என்னோட போராடினே இருந்தேன். வார்த்தையின் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், நிறைய சத்தியத்தின் மூலமாய் என்னோட பேசினேன். ஒரு விஷயம் சொல்றேன். மே மாசம் 1970 எங்க வீட்டுல நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். 70. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். தம்பி நீ வா நீதான் வா. ரைட். ஒரு சின்ன பையன் 6th படிக்கிறதுக்காக, அதாவது ஹை ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா வந்தான் வீட்டுக்கு. அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல. நான் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டேன். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தான் வந்தான். என்ன படிக்கிறேன்? 8th. அந்த பையன் 6th போகிறான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான். நான் சும்மா இல்லாமல் நான் ரொம்ப அதிமேதாவியாக ஒரு கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட. கேட்ட கேள்வி எனக்கே ரொம்ப பைத்தியகாரத்தனமாக தோணுச்சு. எனக்கு ஆண்டவர் பற்றி கொஞ்சம் நண்பர் சொன்னார். பல முறை ஆண்டவரோட பேசினார். நான் ஒத்துக்கல. அந்த பையனை கேட்டேன், டேய் எங்கள் வீட்டு ஃபுல்லாக படம் இருக்குது. எங்கள் வீட்டு ஃபுல்லாகவே நிறைய படங்கள் தொங்கும், ஏசுனார் தவிர. நான் அவனை பார்த்து கேட்டேன், இதில் யார் நம்ம ஐயான சாமின்னு. நல்லா கவனிங்க. சும்மா தான் கேட்டேன், ஏதோ விளையாட்டுக்காக கேட்டேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவன் 6ஆம் கிளாஸ் போகிறான். அப்போதான் இது கூட தெரியாது இவ்வளோ பெரிய ஆம்பளையா இருக்கிறேன்னா. திமரா பேசுறான். என்னடா அப்படி பேசுறியான்னு நினைச்சேன். நான் ஃபார்ம் ஃபில்அப் படித்துறேன் வாடாவான்னு கேட்டேன். பண்ணி கொடு அப்படின்னா. வா போதான் பேசினான். அப்புறம் கேட்டேன், சரிடா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியும்னா. சொல்லுடான்னு சொன்னேன். சொன்ன நீ அடிப்பேன்னா. அடிக்கலாம் மாட்டேன். இந்து பையன், எங்க சொந்தக்கார பையன். அடிப்பேன்னு சொன்னான். அடிப்பேன்னு சொன்னான். சொன்ன அடிக்க மாட்டா. சத்தியமா அப்படின்னா. சத்தியமா அப்படின்னு. அவன் தான் சொன்னான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு உண்மை தெரியுமா? அவன் ஃபார்மே ஃபில்அப் பண்ணா போயிட்டான். ஆனா நைட்ல எனக்கு தூக்கம் இல்லை. படுத்தால் அந்த சத்தம், தூங்கினா சத்தம், சாப்பிட்டா சத்தம், குளிக்கும் போது கூட சத்தம் கேட்குது. தேவன் பாலகர் வாங்கினாலே துதி உண்டாக்கும் தெய்வம். அவருடைய பிள்ளைகளை கூட பயன்படுத்துவார். யோசிச்சு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் எனக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னா அந்த சின்ன பையன் தான் காரணம். ஃபார்மே ஃபில்அப் பண்ணா போயிட்டான். வந்ததே இதுதான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணது. அது இங்கிலீஷ்ல இருக்குது. அது ஃபார்ம். அதை ஃபில்அப் பண்ணதாக வந்தான். நான் அந்த ஸ்கூலை படிச்சு முடிச்சு அப்பதான் வெளியே வரேன். அப்போ SSLC. அதுக்காக வந்தான். கடைசியில் போயிட்டான். இன்னை வரைக்கும் அந்த பையன் நான் பார்க்கவே இல்லை. சொல்வதெல்லாம் உண்மை. அவன் யோசித்து பாருங்க, ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்துறாருல. அற்பமானவர்களை கூட தேவன் பயன்படுத்த முடியும். உங்களையும் பயன்படுத்த முடியும். சத்தமா சொல்லுங்க. நம்புறியாப்பா? நம்புறியா? ஒரு பொம்மை மாதிரி வந்து போகக்கூடாது. சில பேர் மேக்கப் ராணிங்க தான். மேக்கப்போட வரும், மேக்கப்போட போகும். புரியவே மாட்டேன். சர்ச்சுக்கு இருக்கு மேக்கப்பு. ஹலோ கவனிங்க. மேக்கப்போட வர்றது ரொம்ப ஆபத்து. எத்தனை தமிழ் புரியுது? மேக்கப்போட வர்றது சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வாங்க, ஆண்டரை பார்க்க வரீங்க. சொல்லுங்க, ஆண்டர் தான் என்னை பார்க்கணும், வேற யாரும் என்னை பார்க்க கூடாது. ரொம்ப ஆபத்து. தம்பி போகிறது யாரும் சொல்லிக்கிற மாதிரி யார சொல்லுவியா? சொல்ல மாட்டியா? பாருங்க, தைரியமா சொல்றான். சொல்ல மாட்டாங்க. டேய் தம்பி, உலகத்துல மெய்யான சாமி யாருன்னா சொல்லுவியான்னு கேட்டேன். சொல்லுவியா? தைரியமா சொல்லுவியா?
அடிச்சா சொல்லிடுவேன். சூப்பர், அந்த பையனுக்கு கை தட்டலாம். யாருங்க அவனுடைய தாய்? அவங்க அம்மா யார்? நீங்க தானே. நல்ல தாய், நல்ல பிள்ளை. நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகள் அமையும். சொல்லுங்க எல்லாரும். விதை சரியா இருந்தால் கனிகள் சரியா இருக்கும். ஐயாவெல்லாம் சொல்லுங்க. விதை சரியா இருந்தால் கனி சரியா இருக்கும். விதை சரியா இல்லைன்னா சத்தமா கனியும். நீங்க ஒரு மாதிரியா இருந்தா அவன் வேற மாதிரி இருப்பான், புரியவே மாட்டேங்குது. நீங்க ஒரு மாதிரியா இருந்தா, நீங்க அப்படி இப்படி இருந்தா அவன் அப்படி இப்படிதான் இருப்பான். இருக்கும். நீங்க அப்படி இப்படி இருந்தீங்கன்னா, ஏன் தமிழ் புரியுதுங்களையா? நீங்க அப்படி இப்படி இருந்தீங்கன்னா அவன் எப்படிதான் இருப்பான்? அவன் அப்படி இப்படிதான் இருப்பான். அது எல்லா இடத்துல நடக்குதான். உள்ள வரும்போதே ஒரு காலை எட்டி வச்சுட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறான். ரிப்பேர் பண்றது நாங்க தான், புரியவே மாட்டோம். ரைட், அவசரத்துல வராங்க. சொல்லுங்க. பாரம் ரசம் தெரியுத. பூர்வ காலங்களில் பங்கு பங்கா அப்படின்னா இன் வெரைட்டிஸ், பல மூலமா, பல ஊழியர்கள் மூலமாய் எலியா, எலிசா, மோசே, நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், எரேமியா, எசேக்கியேல், எப்தா, நாகூம், சகரியா, இவங்க மூலமெல்லாம் தேவன் என்ன பண்ணா தெரியுமா? திருவுளம் பற்றினால் இந்த வார்த்தை வடமொழி வார்த்தை, God speaks. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த ஒரு வார்த்தை போடுங்க. 2ஆம் வசனம், 2ஆம் வசனம். கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் கரைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? ரைட். இந்த பழைய ஏற்பாடு திருப்பி ஒரு மல்கியா வருவோம். அப்ப தேவன் பல விதங்கள்ல மனிதனை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ள விரும்பினார். எனவேதான் அவர் சொன்னாரு, பாரம். என்னங்க? நல்ல கவனிங்க. உங்கள் பாரம், கவனிங்க எல்லாரும், உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து. ஆனா தேவனுடைய பாரம் என்னை குறித்து. அந்த 2வது வரி சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேலரை பற்றி. இஸ்ரவேலர் என்ற வார்த்தைக்கு அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாம் கரைகள் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவுக்கு யாரை பற்றி பாரம்? ஆமே. என்னுடைய பாரம் உங்களுக்கு என் பிள்ளையை பற்றி. இப்ப ஐயாவுடைய பாரம் சபையை பற்றி. இதெல்லாம் நம்முடைய, அதாவது அப்படி சொன்ன புரியும். நிறைய பாரமில்லா மனுஷன் யாருமே இல்லை. பாரமில்லா மனுஷங்க. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. யோபு 14 கடைசி. அவன் நாட்டம் அவனில் இருந்த மனமும் அதற்கு நோவு இருக்கும். எஸ். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். சூப்பர். என்ன சொல்லுவீங்களா? சொல்லுங்க. என் மாமிசம் எனக்குள் இருக்கிற வரை. நான் தொட்டு பார்த்துங்க. என்னதான் ஜோம் பண்ணா நம்மளாம் யார் தான்? சத்தமா. தலைவலி வருமா? வயிற்று வலி வருமா? பிபி வருமா? சுகர் வருமா? ஏன்? 2வது, ஆத்துமா இருக்கிற வரை என்ன இருக்கும்? இது அம்பானிக்கு உண்டு, அதானிக்கு உண்டு, பில்கேட்டுக்கு உண்டு, இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க. உண்டு. அது கடைசி சொற்றுட உண்டு. இது வரைக்கும், இது வரைக்கும். அப்ப எப்பதான் மாறும்? எப்பதான் மாறும்? பரலோகமே சொந்தமே பாட்டு பாடும் போதுதான் மாறும். புரியலையா? நான் சொல்றது எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. தேவன் பிரச்சனை விடுதலையாக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியில் விடுதலையாக்குகிறார். God deliver not from the problem, he deliver in the problem. சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. உண்டு. சத்தமா சொல்லுங்க. ஆனாலும் விடுவிக்கிற தேவன் உண்டு. பாடுகள் உண்டு, ஆனாலும் தேவனுடைய இரக்கம் உண்டு. போராட்டங்கள் உண்டு, தேவ தயவு உண்டு. வியாதி உண்டு, தேவனுடைய சுகம் உண்டு. கண்ணீர் உண்டு, தேவன் கொடுக்கிற கழிப்பு உண்டு. சொல்லுங்க. உண்டு. என்னெல்லாம் உண்டியா? கேட்பாங்க, என்ன சபைக்கு வந்தா எல்லாம் மாறும்னு சொன்னீங்களே, மாறும். ஐயா, இங்க வந்தாதான் பாடுகள் அதிகமாகும். அது தெரியுங்களா உங்களுக்கு? வெளியிருக்கிறவனுக்கு பாடுகளே இல்லை. தமிழே புரியல. உனக்கு தெரியுமாங்க?
இப்ப எல்லாரும் சொல்றாங்க, பாஸ்டர் அவன் நல்லா இருக்கிறான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு 10 அடைப்பு, எனக்கு 5 வைன்ஸ் போட்டுருது உள்ள. அப்போலோ மருத்துவமனையில 13 நாள் இருந்தேன். என் வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆள் பேர் ஐசக். சபைக்கே போக மாட்டார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புகை வண்டி. புரியல? காலை முதல் அப்புறம் கோப்பையிலே குடியிருப்பு. நீ நம்ப மாட்டீங்க, கல்லு மாதிரி இருப்பார் அந்த ஆள். எனக்கு அந்த ஆளை பார்த்த எனக்கே பொறாமையா இருக்கும். மனைவி சபைக்கு வருவாங்க, என்னை பார்த்து கேட்டார் ஒரு நாள், பாஸ்டர் வாதியம் கூட தனக்காதுன்னு பாட்டு பாடினீங்கன்னா உங்களுக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வரும் ஆனா வராது. இது புரியும் எல்லாருக்கும். வரும் ஆனா வராது. ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. உண்டு. சத்தமா சொல்லுங்க. இதுக்கு மத்தியில கர்த்தர் நமக்கு கிருபையாக நமக்கு உதவி செய்கிறார். ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் பொருளுவதில்லை, அக்கில் நடக்கும் போது வேகாது இருக்கும். அப்படின்னா இருக்கும், ஆனா கர்த்தர் அதிகமா பார்ப்பார். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க அதிகமா உலகத்தான பார்க்காதீங்க. ஹலோ, கசாப் கடைக்கு போராடி புஷ்டியா தான் இருக்கும். புரிஞ்சா ஆமீன்னு சொல்லணும். கசாப் கடைக்கு போற ஆடு சத்தமா ஏன் புஷ்டியா இருக்குது? என்னங்க, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு வரப்போகுது. புரியவே மாட்டேன். சில கசாப் கடைக்கு போற ஆடு எப்படி இருக்கும் எப்பவுமே? நானும் அப்படி இல்லை, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க உலகத்தார பார்க்காதீங்க, அவங்களெல்லாம் பார்க்க. இது கூட சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ இருந்த ஒரு மனுஷன் லோ தே பா, எங்கேயோ ஒரு குடிசை இருந்தவனை ஆண்டவர் எருசலேமிலே ராஜகுமார் ஒருவனை போல கர்த்தர் மாத்தினார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ராஜகுமாரத்தை போல என்னை மாத்துவான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ராஜகுமார போல இருப்பேன் சொல்லுங்க. எருசலேமில் இருப்பேன், ராஜாவின் அரண்மனையில் அவரோடு கூட பந்தி இருப்பேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. இப்ப இந்த வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, பாரம். சத்தமா. யாரை பற்றி? மல்கியா 1:1. யாரை பற்றி? இஸ்ரவேல் தெரியுமா? எனக்கு அருமையான மகன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா. எல்லாம் கவனிங்க, யாரை பற்றி பாரப்படுறாரு? என்ன கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் உலக மனிதனை குறித்த பாரத்தை விட சபைக்குள்வர்கள் என்னை பற்றி அதிக பாரப்படுகிறார். நாங்க பாஸ்டா இருக்கிறோம், கவனிங்க எல்லாரும். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக 40 நாள் தொடர் ஜெபம் எங்க சபையில எல்லா சபையும் நடந்துச்சு. ஆனா கவனிங்க, இங்க பாரம் யார் மேல தெரியுமா? உங்க மேலதான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு காலையில ஒவ்வொரு நாளும் உங்க பேரை சொல்றோம். கவனிக்கிறீங்களா? இப்போ நான் கண்ண மூடினு ஜோம் பண்ணுவோம், ஆனா அடிக்கடி பார்ப்போம். என்னது, அந்த அம்மா வந்துதா, இந்த அம்மா வந்துதா, அந்த ஐயா வந்தாரா, இந்த ஐயா வந்தாரா. நல்ல கவனிங்க, அதான் ஒரு ஊழியனுடைய உணர்வு. நல்லா சொல்றேன், ஒரு ஊழியன் தேவனுக்கு பாரம் உண்டு, அதே விட ஒரு திருச்சபை போதுகளுக்கு பாரம் உண்டு. நீங்க வந்தா என்ன, வராவிட்டா என்ன, அப்படின்னா இல்லை. என்னுடைய வாழ்க்கை தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆதாரம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரசங்கம் ஒரு பிரசவம் மாதிரி. ஒரு பிரசங்கம் ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி. அது ஆயத்தம் பண்ணணும், அது உங்களுக்குள்ள போனோம். அப்பதான் நீங்க ரொம்ப அப்படியே தலை சாய்க்கும் கல் நீரையான்னு. புரியவே மாட்டேங்குது. தலை சாய்க்கும் கல் நீரையா வரும்போதே அந்த சவத்தை பார்த்து உட்காருது. எதுக்கு? அநியாயமா இல்லை. உங்களையும் பார்க்கணும், பிரசங்கமும் பண்ணணும், உங்க சேஷ்டைகளையும் பார்க்கணும். புரியவே மாட்டேங்குது. அப்பதான் ரொம்ப பக்தி பரவசத்தோட அம்மா என்ன, அப்பதான் அது என்ன அப்படி பண்ணுது. புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுதா? புரிய விட்ட சார், புரியுதா? புரியாம நடிக்கிறீங்க. அப்பதான் அப்படி அந்த அம்மா அதெல்லாம் பண்ணுது. எதை பண்ணுது தெரியும் உங்களுக்கு? எல்லா சேஷ்டிங்க தான் பண்ணுதுங்க. சபைக்குள்ள வந்துட்டா கல்லு மாதிரி இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும். பிரசங்கம் பண்ற நாங்க தண்ணி குடிக்கல, இவன் தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறான். குடிச்சிருக்கிறான், வெளியே போறான், உள்ள வரான், உள்ள வரும். காக்கா மாதிரி போகிறதும், உள்ள வந்துட்டா புறா மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, உள்ள வந்துட்டா கல்லு மாதிரி இருக்கணும். இடி விழுந்தா கூட பார்க்க கூடாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா?
சும்மா ஒரு யாரோ ஒருத்தர் உங்க உங்க பிள்ளைதான், உங்க பேரன் பேச்சு தான், அது அப்பதான் ரொம்ப ஊத்து பாக்குறீங்க. அநியாயமா இதெல்லாம் உங்களுக்கு. சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டா கல்லு மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்ல, கல்லு மாதிரி இருக்கணும். சேஷ்டெல்லாம் பண்ணக்கூடாது. அது யாருக்கு பாரம்? உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன பிரசங்கம் பண்ண வந்தார் அதை மறந்துடுவார். நாங்க நல்லா பிரசங்கம் பண்றதும் நல்லா பிரசங்கம் பண்ணாம இருக்கும் ஓகே தான் இருக்குது. நல்லா கேட்க நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், நல்லா கேட்கலன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, பாரம். சரி, ஒரு ஒரு நிறைய பெரிய செய்தி இது, முடிஞ்சா சீக்கிரம் முடிக்கிறேன். சொல்லுங்க, தேவனுக்கு எதனாலே பாரம்? எல்லாம் ஃபுல்லா போடுவீங்களா? ஃபுல்லா போடுவீங்களா? எல்லாத்தையும் முதல்ல அவங்க போடுவாங்க, அதை படிங்க. பிறகு நான் ஒன்னொன்னா அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இல்ல சத்தமா சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி. தம்பி, நீ ஒன்றும் சொல்ல வேணாடே. சொல்லுங்க, அர்ப்பணிப்பிலே தோல்வி, சபையின் வாழ்க்கையில் தோல்வி, சபையின் சொல்லுங்க, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, வார்த்தையில் தோல்வி. தெரியுமா? இந்த மல்கியாவுல 26 தோல்விகளை பற்றி ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை தோல்வி? 26 தோல்வி. சபை 26 தோல்வி பற்றி பேசுறார். நீங்க பேச நேரம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 தோல்விகளை பற்றி பேசுறார். எல்லாம் கவனிங்க எல்லாரும். ஒரு தோல்வி இன்னொரு தோல்விக்கு அஸ்திபாரம் போடும். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு அஸ்திபாரம் போடும். சத்தமா சொல்லுங்க. காணக்கூடாத ஒரு தோல்வி காணப்படுகிற தோல்விக்கு நேராக வழி நடத்தும். தமிழ் புரியாது. ஒன்னு சொல்றேன். நம்பர் 1 மல்கியா 1:2. எஸ். இந்த புஸ்தகத்துடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புஸ்தகத்தோட தனிச்சிறப்பு, மற்ற எல்லா புஸ்தகங்களிலும் ஆண்டவர் பேசுவார், மனிதன் கேட்பான். ஆனா இந்த புஸ்தகம் ஆண்டவரும் மனிதனும் பேசுகிற புஸ்தகம். நல்லா கவனிக்கிறீங்களா? மற்ற எல்லா புஸ்தகத்திலையும் ஏசாயாவை கொண்டு, இசைக்கேலை கொண்டு God speaks, man listen. ஆனா இதுல ஆண்டவரும் மனுஷனும் பேசுற ஒரு புஸ்தகம். சரி, புரிஞ்சா சரிதான். முதல் வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை, இங்கிலீஷ் ஐ லவ் யூ. என்ன சொல்லுங்க? தேவன் என்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உண்மையா சொல்லுவாரா, பொய் சொல்லுவாரா? என்னங்க, எனக்கு புரியுமா உங்களுக்கு? இந்த பிள்ளைகள் பாருங்களேன், தேவன்னா 1000 மம்மின்னும், 1000 மம்மி 1000 டேடின்னும். தேவையில்லைன்னா நீ டம்மி ஆயிடுவ. தேவைதான் மம்மி, தேவையில்லைன்னா டம்மி. கொடுத்தீங்கன்னா தாய், கொடுக்கலாம் நீங்க பேய். அன்பு எப்ப வருது? தேவன் சொல்றாரு, நான் நேசித்தேன். என்னதான் கவனிங்க, நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்றோம் God loves me. இல்ல, அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க, அவர் சொன்னா உண்மையா இருக்கும். சொல்லுங்க, தேவன் என்னுடைய வெறுமையில், இல்லாமையில், ஏழ்மையில், வறுமையில், வியாதியில் கூட நேசிக்கிறார். இப்படி நினைக்கிறோம். தந்தா கத்த நல்லவர், தராவிட்டவர் கெட்டவர். தப்பு. எல்லாம் தெரிந்த வசனம். ரோமர் 8:28 மனப்பாடம் சொல்லலாம். இல்ல அன்றியும் ஒரு நிமிஷம் போதும். கவனிங்க, எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் தெரியல. கவனிங்க, பிசிக்கலி இட் இஸ் பேட், ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் குட். புரியுதா? புரியுதா? இயற்கையின்படியாக அது நல்லதல்ல, ஆனா ஆவிக்குரியபடி நல்லது. இது ரொம்ப பேருக்கு புரியல நினைக்கிறேன். சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னங்க, ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டம். போன வாரம் 1ஆம் தேதி காலையில அதிகாலை ஆராதனை, அன்னைக்கு என் செய்தி ஓசியாவில நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு பேசுறேன்.
5:30 மணிக்கு 5:30 மணிக்கு ரைட். 6:30 மணிக்கு எங்க வீட்டுக்காரமாக்கு ஏதோ ஒரு ஒண்ணுல மோதி கால் ஃப்ராக்சர் ஆகி எலும்பு உடைஞ்சி ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். 5:30 மணிக்கு அப்பதான் 6:30 முடிஞ்சது. ஜனங்க அப்பதான் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்த அம்மா ஒரே அழுக. என்னன்னு பார்த்தா எதிரோ ஒன்று இடிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொருள் மேல, ஒரு கம்பி மேல இடிஞ்சி கால் ஃப்ராக்சர் ஆகி எலும்பு 2ஆ உடைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் 1 மாசம் முழுக்க படுத்த படுக்கை. இவன் நன்மைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கவனிங்க எல்லாரும். அதாவது அறிவின்படி தவறானது, ஆவியின்படி சரியானது. என்ன சொல்லுங்க, கவனிங்க. நம்புறீங்களா? நன்மைக்கு ஏதுவாக, அறிவின்படி என்ன இல்லை, புரியல. அறிவின்படி சரியானதா? அறிவின்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனா ஆவியின்படி என்ன சொல்லுங்க? வேதம் ஒன்றை சொல்லுமையானால், கரங்களை உயர்த்தி, வேதம் ஒன்றை சொல்லுமையானால் 100க்கு 100 உண்மையா இருக்கும். ஆனா அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்குதான் தெரியும். எவ்வளவு கஷ்டம் எங்களுக்குதான் தெரியும். நான் பட்ட பாடு 1 மாசத்துல ரொம்ப கஷ்டம். ஊழியம் பண்ணணும், கூட்டங்களுக்கு போகணும், இந்த அம்மாவை பார்க்கணும், வரவங்களை பார்க்கணும், சபையாரை பார்க்கணும். அந்த அம்மா தான் ஃபுல்லா ஆறாம் நடத்துறவங்க. அந்த அம்மா தான். நான் செய்தி தான் கொடுப்பேன். தொடர்ந்து 4 வாரம் நானே ஆறாம் நடத்தி, நானே செய்தி கொடுத்து ரொம்ப டயர். காலைய மாலை நான் செய்தி மட்டும்தான் கொடுப்பேன். ஆறாம் நடத்துறதே இது வரைக்கும். இப்போ எல்லாமே நானே நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம். வெளியே எங்கேயும் போக முடியாது, ஊழியர்களுக்கு போக முடியாது, அந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போக முடியாது. 3 பிள்ளைகள் மாறி மாறி மாறி, ஒன்று மதுரை, ஒன்று திண்டுக்கல், மாறி மாறி 1 வாரம். எத்தனை பேருக்கு பாடு. அந்த அறிவின்படி தானது, அறிவின்படி ஏற்று சொல்லுங்க. அறிவை விட ஆவியானவர் சிறந்தவர். நம்புறீங்களா? அறிவு மங்கிடும், ஆனா ஆவியார் மங்கவே மாட்டார். தமிழ் புரியுது அவங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தா கூட ஒரு நாள் வரும், மறந்துடும். என்னுடைய போதகர், அவருக்கு மணிக்கு 93 வயசு. அவருக்கு சிறந்த வேத பண்டிதர். நாங்களாம் அவற்றை வளர்ந்தோம். ஆனா கடைசி காலங்களிலே அவருக்கு வசனம் மறந்து போச்சு. ஆளும் கூட மறந்து போச்சு. நான் 16 வருஷம் அவரோட கூடவே இருந்தேன். அவங்க பிள்ளைகளை விட நான் தான் கூட இருந்தேன். அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி எங்களால பிரசங்கம் பண்ண முடியல, ஆனா உன்னால முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 16 ஆண்டுகள் நான் போய் பார்க்கிறேன், அவருக்கு ஆளே தெரியல. நல்லா கவனிக்கணும். அறிவு மங்கிடும், எல்லாம் மங்கிடும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மங்கவே மங்காது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆவியானவர் மங்கவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உன்னை சிநேகித்தேன். அது நம்ம என்ன சொல்றோம்? 1-2 மல்கியா. அதற்கு நீங்கள், நம்ம சூழ்நிலைகளை பார்த்து தேவ அன்பை எடை போடுகிறோம். ஆனால் அவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா புரியும். காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனுடைய அன்பை எடை போடுகிறோம். நல்லா கவனிக்கும். காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனுடைய அன்பை எடை போடுகிறோம். திருப்பி என்னுடைய சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், ஹாலண்ட் என்ற தேசத்துக்கு. அது ஒரு ஆகஸ்ட் மாதம். எனக்கு ஆம்ஸ்டர்டாம்லையும் அடுத்து நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், போலந்து, செக்கோஸ்லோவேக்கியாலாம் மீட்டிங். நான் போய் இறங்கினேன். நைட்டு 10-11 மணிக்கு இறங்கினேன். செக்இன் முடிச்சுட்டு பேக்கேஜ் எடுக்க போறேன். பயங்கர வலி, நிக்க கூட முடியல. பயங்கர செஸ்ட் பெயின். நல்லதான் இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு செக்இன் பேக்ல எடுத்து வெளியே வந்தேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னை பிக்கப் பண்ண வந்தவர் வீட்டுக்கு போகலாம், நம்ம தான் புறப்படுறார். அவர் எனக்கு ஒரு 200 கிலோமீட்டர் வந்திருக்கிறார். எப்படியோ தட்டு தடு மாதிரி வந்துட்டேன். பயங்கர வலி, சொல்ல முடியாத வேதனை. அதுபோல் ரஷ்யாவில் கூட நடந்துச்சு, -40. திரும்ப நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். 24ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டேன். டாக்டர் கேட்டார், என்னை பார்த்து நீ குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. நம்ப முடியலன்னு.
10 அடைப்பு. அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? சின்ன வயசு நீங்க எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியும். அப்ப நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், எனக்குள்ள கேள்வி, ஆண்டவரே குடிக்கிறான், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறார், காலை முதல் மாலை வரை புகை வண்டி, கோப்பையில குடியிருப்பு, நல்லதா இருக்கிறாரு, உங்க ஊழியம் பண்ற, உங்க ஊழியம் செய்யற, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு? 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். பெட்சோல் கூட வந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த கேள்வி எனக்குள்ள வந்துச்சு, தேவன் நேசிப்பாரானால் ஏன் இதெல்லாம் நடக்குது? சொல்லுங்க. அவர் நேசிப்பது உண்மை. அவங்க என்ன சொல்றாங்க? 3வது வரை, எங்களை எப்படி, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா போய் சொல்லுங்க. தேவனே காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத உடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உடைய தயவை எடை போடவே மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க. தேவனே காணப்படுகிற என் சூழ்நிலைகளை வைத்து காணக்கூடாத உடைய அன்பையும் இரக்கத்தையும் ஒரு நாளும் எடை போட மாட்டேன். சூழ்நிலைகள் தற்காலிகமானது, தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது. இப்ப சொல்ல மாட்டீங்களா? சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறிக்கிற வாழ்க்கையில நினைச்சு பாத்தீங்களா? இங்க உட்கார்ந்து நீங்க பைபிள் படிப்பீங்கன்னு, இது மாதிரி சபைக்குள்ள வந்து ஆண்டவர் ஆராதனை நினைச்சு I never thought about it. அப்படியே சொல்லுங்க, எல்லாம் மாறும். சத்தமா சொல்லுங்க, அவரோட அன்பு மாறாது. நேற்று கூட சொன்னேன். அன்னைக்கு சொன்னான், அவன் உன்னை பார்க்கறான தூக்கம் வரலன்னா, இப்ப சொல்றான் உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். நீ இல்லைன்னா செத்துரு வேண்டாம், இப்ப சொல்றான் உன்னை நீ சாவணும் இல்லை நான் சாவணும்ன்றான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஓடி ஓடி வந்து லவ் பண்ணான், இன்னைக்கு ஓடி ஓடி ஆசிட் ஊத்துறான். கவனிங்க, மனிதனோட அன்பு மாறும், ஆனா மாறாதேவ அன்பு. சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். பல நேரங்கள்ல தேவனுடைய அன்பு என்ன நினைக்க தெரியுமா? கொடுத்தா நல்லவன், தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம். எல்லாம் சொல்லுங்க, தந்தாலும் துதிப்போம், தராவிட்டாலும் துதிப்போம். தந்தாலும் துதிப்போம், தராவிட்டாலும். கவனிங்க, எனக்கு எது தேவையோ அதை தேடி வந்து தருவார். He knows the best in my life. சொல்லுங்க, எனக்கு எது தேவையோ, தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். இப்போ ஐயாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எங்க பிள்ளைங்க என்ன தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்படின்னா ஒரு இயற்கையான தகப்பனுக்கு இதெல்லாம் தெரியுமானால், வானத்தையும் பூமி படைத்த தகப்பனுக்கு எல்லாமே தெரியும். என் தகப்பன் நீதான் ஐயா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னை விட அவருக்கு என்ன குறித்த பாரம் உண்டு. எங்களை பாருங்கம்மா, உங்க பிள்ளைகளை குறிச்சு எவ்வளவு பாரம் இருக்குதோ அதை விட பெரிய பாரமும் பொறுப்பும் அக்கறை ஆண்டவர் கொண்டு. சத்தமா சொல்லுங்க, ஆமீன். இல்லை, என் பிள்ளையை பற்றி எனக்கு எவ்வளவு பாரம் இருக்குதோ, பொறுப்பு இருக்குதோ, அக்கறை இருக்குதோ. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு 3 பொண்ணுங்க, ஒண்ணு கரை சேர்க்கிறதே பெரிய பாடு. புரியுதா? அது எங்க கண்டிஷனுக்கு ஒத்து வராது, எல்லாமே ஒத்து வராது, அது வேற. சொல்ல 3 பேருக்குமே ஒரு ஊழியக்காரன் தான் தேவை. அது என்னோட நம்பர் 1 கண்டிஷன். 2வது கண்டிஷன், அதாவது அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்தே காதை குத்தல. இனி வரவன் காதும் குத்தக்கூடாது, என்னையும் குத்தக்கூடாது. புரியவே இல்லை. என்னையும் குத்தக்கூடாது, காதும் குத்தக்கூடாது. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, நான் கல்யாணம் பண்ணி குத்துனா என்ன பண்ணுவேன்? ஆண்டவனை குத்திடுவேன். புரியுதா? நிறைய கண்டிஷன்ஸ். ஆனா ஒண்ணு, ரொம்ப நாள் ரொம்ப 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 போராட்டம், உறவுகள் போராட்டம், சொந்தங்கள் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம். ஆனா ஒண்ணு தெரியும், the Lord have the best in my life. என் ஆண்டவர் மேலானதை, முதல் தரமானதை, உன்னதமானவற்றை எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க எங்களை எப்படி சிநேகித்தீர் ஆண்டவரே? ஹலோ, பணத்தினால சிநேகின்னு சொல்ல முடியாது. கவனிங்க, நல்ல கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் பாவியா இருக்கையில் நம்மை அன்பு கூர்ந்தார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இப்போ இதை சுமக்கிறேனே, இதை படிக்கிறேனே, இந்த 4 பேருக்கு சொல்றேனே, இப்ப எனக்கு அன்பு கூறாம இருப்பாரா? நல்லா கவனிக்கணும். பாவியா இருக்கும் போதே, அக்கிரமக்காரனா இருக்கும் போதே, அநியாயமா இருக்கும் போதே, அவர் தூஷித்த போதே எனக்கு அன்பு கூர்ந்தார். நான் எத்தனையோ ஆகாயமானங்களை தப்பிச்சு வந்திருக்கிறேன் விபத்துல.
சமீபத்துல ஒரு விமானத்துல போகும்போது 32,000 அடியில போச்சு. ஏர் பிரஷர் திடீர்னு 10,000 அடி கீழே வந்துச்சு. நீ நம்ப மாட்டீங்க. என் பாஸ்போர்ட் டிக்ல இருக்குது ஃப்ளைட்ல. தெரியும் நம்ம கதை முடிய போகுது. 10,000 அடி கீழே வந்துருச்சு. அப்படியே தடுமாறுது. நான் ஒண்ணு பண்ணேன், என் பேர் எழுதி என் பேக்கெட் வச்சுக்கினேன். புரியவே இல்லை. ஏன்னா பாடி வேற பாடியை விட்டு போயிடக்கூடாது. உண்மை அதுதான். பயம் இதுல என்ன வெக்கம் இருக்குது? என் பேரை எழுதி, ஒருவேளை கருகிடுச்சுதான் தெரியாது, ஒருவேளை உயிரோட எதாவது தெரியும், தடைகள் இருக்கும். பாஸ்போர்ட் மேல இருக்குது. அப்ப அந்த சீட்ல யார் இருக்கிறான்னு தெரியுமா தெரியாது தெரியல, அவங்க தெரியும் கட்டாயம். அந்த அளவுக்கு பல 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 நேற்று வரை I was traveling Ethiopian Airlines, ஒரு ஆப்பிரிக்கா ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணேன். அதுவும் ரொம்ப மோசம் வானிலை. கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே. ஒண்ணு தெரியும், என்னை அன்பு கூர்ந்தவர் என்னை கைவிடவே மாட்டார். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய அன்பு சூழ்நிலைகளை பொறுத்தல்ல, வசதியை பொறுத்தல்ல, வாழ்வை பொறுத்தல்ல. அவர் அன்பு வைத்தபடி அன்பு வைக்கிறவர். யோவான் 13:1. யோவான் 13:1. யோவான் கடைசி வார்த்தை, நேரம் இல்லை, கடைசி வார்த்தை சொல்லுங்க. முடிவு பரியந்தம். ஒரு நிமிஷம் முடிவு பரியந்தம் சொல்லுங்க. சத்தமா. என் வாழ்க்கையில் கடைசி சுவாசம் இருக்கிற வரை, பரலோகத்தின் சொந்தமே பாட்டு பாடுற வரைக்கும் சொல்லுங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? உலக அன்பெல்லாம் வேஷம் தான். உலக அன்பெல்லாம் தந்தா நீங்க தாய், தரவிட்டா நீங்க பேய். உறவுகள் கூட பாருங்களேன், நீ கொடுத்தீங்கன்னா நல்ல பாஸ்டர், கொடுக்கலன்னா மோசமான பாஸ்டர். உலகம் அப்படிதான். உலகம் வாங்கி அன்பு கூறுகிறது, அவர் தந்து அன்பு கூறுகிறார். உலகம் வாங்கி அன்பு கூறுகிறது. கொடுத்தீங்கன்னா 32 பழம் காட்டுவான். நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் காண்பார் போடுறது. அது உண்மையா பொய்யா ரொம்ப சந்தேகமா இருக்கு இப்போ. ஆனா சத்தியம் தான் உண்மை. சொல்லுங்க. உலகம் சொல்லுங்க. முடிய பரியந்தம். அந்த வார்த்தை சொல்லுங்க. பாக்குறீங்களா? சாத்தியமா? அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதுங்களா? ஹலோ. அன்னைக்கு ஆண்டவர் மேல அன்பு, பைபிள் மேல அன்பு, ஊழியக்கார மேல அன்பு, சபையின் மேல அன்பு, இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குதா? வசதி, வாய்ப்பு, கொஞ்சம் பணம், ஒரு வீடு, ஒரு காரு, வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. புரியல? வசதிகள் உண்மையா பொய்யா? அன்னைக்கு இருந்த அன்பு இருக்குதா? அன்னைக்கு ஒன்னும் இல்லை. அன்னைக்கு வீட்டுக்கார கூட அன்பா இருந்தாரு. அன்பா இருக்கிறாரா? முடிக்க அரைச்சிச்சு. நீ முன்னால போ, நான் பின்னால வரேன்ற. புரியவே மாட்டேன். அதே போல இந்த அம்மா கூட தான். எல்லாமே அப்படிதான். மனித அன்பு மாறி மறையும், ஆனா தேவ அன்பு மாறவே மாறாது. என்ன சொல்லுங்க? அன்பு வைத்தபடியே இதுவரைக்கும். சத்தமா. நீங்க 100 வயசு ஆனா கூட உங்களை அன்பு வைப்பார். உங்களை ஒண்ணுமே முடியல கூட அன்பு வைப்பார். தள்ளாத வயசு அன்பு வைப்பார். நீங்க கொடுத்தால் அன்பு வைப்பார், கொடுக்காவிட்டு அன்பு வைப்பார். ஜெபித்தால் அன்பு வைப்பார், ஜெபிக்காவிட்டு அன்பு வைப்பார். அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ஒரு வார்த்தை, அவர் பிதாவிடத்திற்கு போகும்படி நேரம். என்னங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கிற ஒரு செய்தி. அவர் அங்க போயிட போறார். இனி யாரும் அவளுக்கு தேவையில்லை. தமிழ் புரியுதா? எங்க போறாரு இப்போ? பிதா கிட்ட போறார். பரலோகம் போறார். இப்ப இவங்க எல்லாம் தேவையில்லை அவருக்கு. உலகத்திலையும் தேவையில்லை, இப்போ தேவையில்லை. தமிழ் புரியுதா? பிதாவிடத்திற்கு போகும்படியான அவருடைய வேலை பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் தேவையில்லை. தேவையில்லாவிட்டா கூட அன்பு வைக்கிறார். சொல்ல தேவையே இல்லை. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. ஆனா என் மேல அன்பு வைக்கிறேன். ஆச்சரியம் இல்லை? இந்த உலகமே தேவைக்காக தேடி வருது. ஒண்ணும் இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு உங்களை அக்கான்னு கூப்பிடுது. ஏன் தெரியுமா? 50 ரூபாய் கடன் கேட்க போகுது. 50 ரூபாய் கடன் கேட்கறதுக்காக நீங்க யாரு? நீங்க அந்த அம்மா காக்காவா? எனக்கு நீங்க அந்த அம்மா காக்காவா? இல்ல.
50 ரூபாய்க்காக நம்மளை யாரை மாத்திடுறான். என்ன சொல்ல தெரியுமா? அண்ணே நீங்க சூப்பர் அண்ணனே, உங்களை மாதிரி அண்ணனை உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. ஒன்னும் இல்லை, சிங்கிள் டீ தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ அப்படிதானே? நம்மள அண்ணன்றா, ஐயான்றா, அப்புறம் போயான்றான். நான் ஊழி நிறைய பார்த்துட்டேன். வரும்போது என்கிட்ட ஐயான்னு சொல்றான், இப்ப இல்லை போயான்றான். அப்படி சொன்னா பரவாயில்ல, உன்னை எங்க சந்திக்குவாங்க நான் சந்திக்கிறேன், அது வேற. புரியல பாஸ்டர், புரியுதுங்களா? நீங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. பாஸ்டர்களை பார்த்தா எனக்கு பயமா இருந்தது இப்பெல்லாம். ரைட், சொல்லுங்க. பிதாவிடத்துல போகிறாரு, ஆனா எப்படி வச்சாராம்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு வீட்டை காலி பண்ண போறோம், வீட்டை விட்டு காலி பண்ண போறோம். எவ்வளவு ஆணி அடிக்கணுமோ அவ்வளவு ஆணி அடிக்கும். ஒண்ணும் இல்லை, இது வேற நடந்துட போகுது. அதே மாதிரி ஐயா கிட்ட ஒருத்தர் இருக்கிற, ரொம்ப பணிவா இருக்கிற, வேளாண் பண்ண சொல்லுங்க. முடியாது, இல்ல முடியாது. என்னன்னா இன்னொரு அட்ரஸ் பார்த்துட்டாரு அவர். புரியவே இல்லை. இன்னொரு அட்ரஸ் அவரு பார்த்துட்டாரு. இல்லை பாஸ்டர், அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் அப்படி இல்லை பாஸ்டர். ஐயா புரிஞ்சுக்கணும், ஐயா இன்னொரு அட்ரஸ செட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நம்புறீங்களா ஐயா? பாவம், அது நடக்க கூடாதுன்னு ஜெபம் பண்றேன். இதுதான் உலகம். அதாவது அவன் தேவைன்னா தேடி வருவாங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கவனிங்க, அவர் பரலோகம் போகிறார். யார் தேவையில்லை? இனிமேல் யார் தேவையில்லை சொல்லுங்க? தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே சிந்திக்கணும். பாஸ்டர் சிந்திச்சு பாருங்க, நான் தேவையா அவருக்கு? நான் தேவையா? உலகத்திலே நான் தேவையில்லை. என்னால ஏன் தெரியுமா? அவர் தான் எனக்கு தேவை. தேவையில்லாத எனக்கு அன்பு கூறுகிற கருத்தை நம்ம சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கரங்களை போய், தேவனே கடைசி வரை அந்த அன்புக்கு நான் பாத்திரமா இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த இரக்கத்துக்கு நான் பாத்திரமா இருக்கணும். நீங்க தகுதி இல்லாத என் மேல அன்பு வச்சீங்க. புரியுதுங்க? உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணீங்களே, பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் தகுதி பார்த்தீங்களா பார்க்கலையா? ஹலோ, தகுதி பார்த்தீங்களா பார்க்கலையான்னு கேட்டேன். பார்த்துதான் கொடுத்தீங்க, ஆனா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்போ அது ஒரு அப்பாவுடைய பாரம். நான் பார்த்த ஒரே தகுதி, அவன் ஊழியம் செய்வானா, அவ்வளவுதான். இதான் உண்மை. படிப்பு அந்தஸ்தெல்லாம் உண்மை பார்க்கல. இது விளம்பரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதயத்தின் நிலைமை ஆண்டுக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க. அந்த முதல் வசனம் மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன். ஹலோ, தேவனை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரியவங்க இல்லை. எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. தேவனே உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் ஞானி இல்லை, நீங்க அந்த அளவுக்கு மோசமும் இல்லை. அடிக்கடி கேட்கறீங்களா ஆண்டரை பார்த்து, எப்படி, என்னங்க, ஏன், எதுவரை, எங்கே? சின்ன கேள்வி கேட்கிறேன். நான் தேவனை ஒரு நாள் கேள்வி கேட்டது இல்லைன்னு சொல்ற ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தா கை தூக்க பார்க்கலாம். நான் தேவனை எப்பவுமே கேள்வி கேட்டதே இல்லை. என்னமா புன்னகை பதிலா? ஏன்? ஒய் லார்ட், வேர் லார்ட், ஹவ் லாங் லார்ட்? ஏன் ஆண்டவரை இப்படி எனக்கு மட்டும் இந்த புருஷனை கொடுத்துட்டீங்க? அந்த புருஷன் இல்லைன்னா நம்மளை பிடிக்க முடியாது. எனக்கு மட்டும் இந்த மனைவி, அந்த மனைவி இல்லைன்னா நம்மளால பிடிக்க முடியாது. புரிஞ்சவங்களுக்கு ஆட்டுக்கு ஆவால் அணைஞ்சு வைத்தவன் அவனுக்கு தெரியும் யாரு எங்க கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட கனெக்ஷன் சரியான கனெக்ஷன் தான். புரியல? இதெல்லாம் ஆண்டு நீங்க பண்ண கனெக்ஷன் அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் சொல்லுங்க. எப்படி? நிறைய கேட்கணும் ஆண்டவர் பார்த்து, இது எப்படி ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த புருஷன், எனக்கு மட்டும் இந்த கணவன், எனக்கு மட்டும் இதெல்லாம் இல்லைங்க. கவனிங்க, ஆண்டவர் எதை செய்தாலும் சிறப்பாய் செய்வார். அந்தந்த காலத்தில் அதன் காரியங்களை நம்புறீங்களா? நமக்கு அதாவது கேள்வி கேட்கிற புத்தி. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, எப்ப முடிப்பீங்க பாஸ்டர் கேக்குது. சொல்லுங்க, எப்படி? சத்தமா சொல்லுங்க. அவர் சொல்ற இப்படிதான் மகனே,
அடிக்கடி கேட்குறீங்களே, எனக்கு ஏன் இந்த புருஷன் வந்தான், எனக்கு ஏன் இந்த மனைவி வந்தா, என் வயிற்றுல இந்த புள்ள பிறந்துச்சு அப்படிலாம் கேட்காதீங்க. எதை செய்தால் ஆண்டு சிறப்பாய் செய்வார். முதல் பாயிண்ட் நம்பர் 1, அன்பு கூறுவதிலே தோல்வி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றேன், அடுத்த வார்த்தை அர்ப்பணிப்பிலே தோல்வி. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. 14ஆம் வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் எஸ், கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு மல்கியா 1:14 படிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் எஸ், கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இதுல வசந்த பாருங்க, இல்ல என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மந்தையில் கடா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ஆனால் சபைக்கு வருவதில்லை. புரியுதா? மந்தையில் கடா இருக்குது, ஆனா இதை கொண்டு வரும். அல்ல வார்த்தை நேர்ந்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இருக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்டாரா, நீங்களே செஞ்சீங்களா? நேர்ந்து கொள்ளுதல் கட்டாயமா இல்ல உங்கள் சொந்த விருப்பமா? புரியுதா? 8ஆம் கிளாஸா 10ஆம் கிளாஸா? பிளாங்கா இருக்குது. சொல்லுங்க, நேர்ந்து கொண்டு. சத்தமா. அது தெரியுமா? அவசரத்திற்காகவும் அவசியத்திற்காகவும். தமிழ் புரியலையோ? அவசரத்திற்காகவும். உங்களை யார் கேட்டா? டாக்டர் சொல்லிட்டாரு புள்ள பிழைக்காது. உடனே சொல்றோம், ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா அவளை ஊழியக்காரனா மாத்துவேன். ஒரு அம்மா வந்து தானே, பாஸ்டர் இவரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு அவன் சபைக்கே வரமாட்டான். அவன் கேட்டான், யாரை கேட்டு ஒப்பு கொடுத்த? யாரை கேட்டு என்ன சொல்றான்? அந்த கேள்வியும் போய் ஊழியம் செய்ய சொல்லுங்க பாஸ்டர். அநியாயமா இல்லை? நேர்ந்து கொள் என்பது சுய லாபத்துக்காக. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. அவசரம், அவசியம், அதுக்கு ஆதங்கம், ஒரு 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 டென்ஷன். உடனே சொல்றோம், ஆண்டவர் இப்படி பண்ணுவேன் சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. நான் இதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனால் நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை அநியாயமா இல்லை? நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆன் ரெக்கார்ட் பண்றாரு. என்ன சொல்லுங்க, நேர்ந்து கொண்டேன். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் நேர்ந்து கொண்ட ஒன்று உண்மையா இருக்கிறீங்களா? பையனை உழைத்து கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுங்க, மந்தையில் கடா. இந்த ஊழியத்தோட பாருங்களேன், படிக்கிற பையன்லாம் ஐடி, இந்த படிக்கிறது 3 தடவை ஃபெயில் ஆனவெல்லாம் பைபிள் ஸ்கூல். அநியாயமா இல்லை உங்களுக்கு? படிக்கிற பையன் எல்லாம் ஐடி போறான், படிக்காத பசங்க எல்லாம் பைபிள் ஸ்கூல் போறாங்க. படிக்கிற அம்மா அப்பா படிக்கிற பையன் பாருங்க, அம்மா அப்பா படிக்கிற பையன் பைபிள் காலேஜ், ஆனா எங்களுக்கு தான் வாடிக்கணும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நினைச்சேன் எனக்கு. அது சொல்லலாமா சொல்லக்கூடாது இல்லை, தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. நாகூருக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டங்கள். அந்த 2 நாள் கூட்டத்துல அந்த ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா ஐயா எப்படி அந்த பாஸ் சொன்னாரு, ஐயா அந்த வீட்டுல சாப்பாட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க, நீங்க போங்க, நான் பின்னால வரேன் அப்படின்னா. நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன கிராமம் அது. அப்ப அந்த தாயார், அவர் கணவர் இல்லை, தாயார் அவங்க பற்றி சொல்லிட்டு வராங்க, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை தும்பால் ஒர்க் பண்ணுது, இன்னொன்று துபாயில் ஒர்க் பண்ணுது, 3ஆவது பையன் வீட்டில் இருக்கிறாயா, அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏமா வரலன்னு கேட்டேன். அவனுக்கு ஒரு சின்ன பலவீனம், நான் வரலன்னு. நீங்கள் தப்பா நினச்ச கூடாது. நான் வீட்டுக்குள்ள போனேன். கட்டில் ஒரு பையன் படுத்திருக்கிறான். அவன் தலை ஆடுது, அப்படியே அவன் சாப்பிடா சிந்தி இருக்குது. அவன் ஒரு இம்மெச்சூர் பேபி, மாற்றுத்திறனாளி. அந்த அம்மா சொன்ன ஒரு காமெடி தெரியுமா? பாஸ்டர், இந்த பையன் தான் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்களோட கூட்டு போயிடுங்க, எனக்கு என் மனைவி சண்டை வரட்டும். எனக்கு சோறு போறதே பெரிய காரியம். புரியல? அந்த அம்மா என்ன பெரிய நினைச்சுக்கிச்சா, இல்ல ஓரல் டாப்லெட் நினைச்சிச்சா,
என்ன டிஜி தினகரன் நடிச்சுக்கிச்சா, என்ன மோகன் சி லாசர் நடிச்சுக்கிச்சா தெரியல. நான் ஸ்டீஃபன். இந்த பையன் தான் பாஸ்டர். ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்க கூடவே கூட்டு போயிடுங்க. புரியவே இல்லை. மனசாட்சி ஒன்று அப்படி சொல்லுவீங்களா? கடா எங்க இருக்குது? கடா ஒரு கடா, 2 கடா இருக்குது. எல்லாம் சொல்லு, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே முதன்மையானவருக்கு முதன்மையானதை கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க மேல, உங்க பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்துருக்குதா தலைமையில போய் சொல்லுங்க, என் பிள்ளை உமக்காக முதன்மையானதை முதன்மையானவருக்கு கொடுப்பேன். ஆமேன். தம்பி ரொம்ப சந்தோஷம். நீங்களா வந்தீங்களா? உங்க அப்பா ஏற்படுத்தினாரா? இல்ல வழி இல்லாம வர்றது வேற, வழி தெரிஞ்சு வர்றது வேற. எப்படி தம்பி? இப்ப நப்தலிலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இவர் இப்படிதான். இவர் பாஸ்டர் பையன், இவர் பாஸ்டர் பையன். நான் சொல்லுங்க, ஊழியர் மறிக்கலாம், ஆனால் ஊழியர்கள் மறிக்க கூடாது. இவங்க அப்பா ரொம்ப நாள் எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும். ஊழியர் மறிக்கலாம், ஆனா பிரச்சனை தெரியுமா? ஊழியர் மறிக்கும் போது ஊழியர்கள் மறித்து விடுகிறது. ரொம்ப துக்கமான ஒன்று. சொல்லுங்க, மந்தையில் கடா இருக்குது, ஆனா இங்க வரமாட்டேங்குது. சத்தவாசி மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? சொல்ல மாட்டீங்களா? 2 வேளை சோறு போடாதீங்க, கட்டாயம் வருவான். மந்தையில் கடா இருக்குது, ஆனா இதை கொண்டு வரும். என்னங்க? சத்தமா இந்த உருப்படாதது, என்ன அப்பா அம்மா அடிக்கிறது, ஊர் சுத்துறது, அப்பா அம்மா பேக்கெட்லேயே காசு எடுக்கிறது. புரிய மாட்டேதில்ல. இங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான். வந்து என்னடி பாக்குறீங்க? நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு பா சொன்னார், ஐயா நேற்று பார்த்தேன்யா, சபைக்கு வரவேன் பார்த்தா சிசி கேமரா பார்த்தா காசு எடுக்கிறான். காசு போடுறானா இவன்? மனசு எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு அந்த மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? இருக்கையில் சொல்லுங்க, கெட்டு போனதையும், அப்புறம் கெட்டு போனதையும் 13ஆம் வசனம். இதோ என்னங்க கவனிங்களா? காணிக்கை போடும்போது எப்படிதான்? காணிக்கை போடும் போதே என்ன டெய்லி காணிக்கை எடுக்கிறான் அந்த மனுஷன். அப்படியா? டெய்லி சோறு போடுறாரு. சொல்லுங்க, எதை செய்தாலும் சந்தோஷமா. என்ன பாருங்க, இந்த மீடியா போடுறவங்க, வீடியோ போடுறவங்க, இந்த ஆடியோ போடுறவங்க எப்படி செய்ய தெரியுமா? சந்தோஷமா செய்யுங்க. சாப்பாடு போடுறவங்க, பணிவிடை செய்யறவங்க, ஈவன் அந்த சாப்பிட்டு எடுக்கிறீங்களே, அதெல்லாம் வருத்தம் அல்ல, சந்தோஷம். ஆமே சொல்ல மாட்டீங்களா? மனநிறைவோடு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்வேன், மனநிறைவோடு ஊழியம் செய்வேன். ஆமே சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா, என் கல்யாணம் 40 வருஷம் ஆச்சு, 41 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எங்க சர்ச் பாத்ரூம் எங்க வீட்டு அம்மா தான் கழுவுது. பாக்குறீங்க, 43 வருஷம் ஆச்சு எங்க கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் எங்க சர்ச் பாத்ரூம் எங்க வீட்டு அம்மா தான் கழுவுது. அது விசுவாசிகளுக்கு ஒரு நாளாவது பார்த்துட்டு, பாஸ்டர்மா நான் செய்யறேன்ற எண்ணம் யாருக்குமே டிப்டாப்பா வர்றது, டிப்டாப்பா போகணும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, நான் செய்யற எந்த வேலையும் வருத்தத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு செய்வேன். ஆமே. நிறைய பேர் இங்க பாக்குறேன், இந்த பழைய பிள்ளைலாம் பாக்குறேன். சொல்லுங்க, தேவனை செய்வது வருத்தம் அல்ல, அது மன நிறைவு. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, தூதருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தீரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஊழி செய்றவங்களாம் பாருங்க, தூதருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு தந்தா. அடுத்து எப்படி பேசுறாங்களா? வார்த்தையை படிங்க, எப்படி பேசுறாங்க. அது ஒரு பெருசா இந்த பாஸ்டர்மா பாத்தீங்களா? பாஸ்டர்மா அவங்களுக்கு அந்த வேலையை தராங்க, எனக்கு இந்த வேலையை தராங்க. யார் எந்த வேலை பண்ண என்னது புரியுதுல்ல? பாஸ்டர்மா அந்த வேலையை அந்த அம்மாவுக்கு தராங்க, இந்த வேலை இந்த அம்மாவுக்கு தராங்க. உங்களுக்கு தெரியுமா, அதிகமா பாதிக்கப்படுற பாஸ்டர்மா தான். பாவம், பாஸ்டர்மாங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனுஷன் உனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, பொல்லாதது. எனவேதான் யாருமே பாஸ்டர்மா இருக்கிறது பயப்படுறாங்க. என் 3 பொண்ணு இப்போட சொல்லுது, எங்களை கொண்டு போய் குழியில தள்ளிட்டாங்க.
ஏன்னா அவ்வளவு பாரம். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணாலும் யார் தான் பாதிக்குது? முதல் 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 அம்பு யார் மேலதான்? இந்த பாஸ்டர் மேல எதையும் தாங்கி இதையும் நினைக்கிறேன். அதனால ஊழியம் செய்ய முடியாது. எப்படி பேசுறாங்களா? எப்படி பேசுறாங்களாம்? ஹலோ, கொடுத்தது கொஞ்சம் ஆனா பேசுறது சத்தமா. கொடுத்தது கொஞ்சம் ஆனா பேசுறது. உங்களுக்கு தெரியுமா ஒரு கதை? ஒரு அம்மா அப்பா பையன் சபைக்கு வந்தாங்க, வீட்டுக்கு போனாங்க. அந்த அப்பா சொல்றாரு, இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசிட்டார். அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப நேரம். அந்த அம்மா சொல்லுது, அவரு ஆராதனை ரொம்ப அறுத்துட்டார். இப்படி பாஸ்டர் மேல குறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் சொன்னானா, மம்மி நீ போட்ட 10 ரூபாய்க்கு அதுவே அதிக பிரசங்கம். டேடி நீ போட்ட 5 ரூபாய்க்கு அதுவே அதிகமான பாடல். போதும் நிறுத்தலாம். கேவலம் இல்லை. 10 ரூபா போட்டு 10,000 கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களே. போடுறது 10 ரூபாய் ஆனா கொடுக்கறது 1 ரூபாய். கரெக்ட். அதுவும் செல்லாத காசு, கரப்பட்ட காசு, கண்டக்டர் வாங்காத காசு. சில பேர் இலங்கை காசு எல்லாம் போடுறான். அதை அவர் மாத்த போய் அவர் விடுதலை பொடி நினைச்சுப்பாங்க. அது தூக்கினாலே தூக்கிட்டு தலை காட்டுமா? இந்த காணிக்கு யார் என்ற தெரியல, அவர் தான் என்றாரா தெரியல எனக்கு. அது காசு அந்த அது வாயில்தான் அழும். அடப்பாவி, நேற்று ஒருத்தவங்கிட்ட கொடுத்தேன், எக்மூர்ல இங்க வரத்துக்கு தான் கொடுத்தேன். எங்க சார் காசு பிடிச்சிக்கின்னு கேட்டான். காணிக்கை எப்படி அவன்கிட்ட சொல்லலை. சொல்லுங்க, எப்படி எது கொண்டு வரீங்க? பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து, ஹலோ, காணிக்கையா செலுத்துகளே நீங்க தான் பதில் சொல்லணும். மனசாட்சியோடு இருந்தா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மனசாட்சியோடு இருந்தா வரும்போதே அந்த கடையில் நின்று ஒரு 10 மாத்தி, புரியவே இல்லை. 10 எல்லா கையில் ஒண்ணு கொடுத்து அவன் அப்பதான் காயின் ஆடுறான். சர்ச்சில் உட்காந்துக்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஒரு ஒரு பெரிய நோட், 500 ரூபா நோட்டு இப்பதான் 2000 இல்லையே, 2000 வச்சுங்க. 2000 ஒரு 2000மும் ஒரு சில்லறையும் பேசிட்டான். அப்ப அந்த 2000 சொல்லிட்டான் பெருமையா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் எங்கெல்லாம் போறேன் தெரியுமா? எல்கேஎஸ் போறேன், வசந்தன்கோ போறேன், தருணா ஸ்டோர் போறேன், சென்னை சில்க்கு போறேன், எங்கெல்லாம் போறேன். நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். ஆனா நீ சில்லற எப்போதாலும் சத்தம் போட்டுனே இருக்கிற. அது சொல்லிச்சான், நீ எங்கெங்கெல்லாம் போற? வாரம் சபைக்கு போறேன், காலை ஜெபத்துக்கு போறேன், மாலை ஆராதனைக்கு போறேன், கன்வென்ஷனுக்கு போறேன், பைபிள் ஸ்டடிக்கு போறேன். என் எஜமான் என்னை எல்லா இடத்துக்கும் ஒழுங்கா கூட்டு போறாரு. உங்க எஜமான் எங்கெங்க கூட்டு போறாரு, சபைக்குள்ள கூட்டு போல. நான் தான் பாக்கியவான்னு சொல்லிச்சான். உங்க எஜமான் எங்கெல்லாம் கூட்டு போறாரு? நகை கடைக்கு கூட்டு போறாரு, ஜவுளி கடைக்கு கூட்டு போறாரு, ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட்டு போறாரு. ஆனா எங்க எஜமான் வாரம் என்ன சபை கூட்டு போறாரு. எனக்கு பிரசங்கம் கேட்கிற பாக்கியம் இருக்கிறது. எங்க பாஸ்டர் பிரசங்கத்தை அப்படி ஆராதனைய ரசிச்சு கேட்கிறேன். எங்க எஜமான் ரொம்ப நல்ல எஜமான், அவர் அது மட்டும் எனக்கு போதுச்சான். புரியல இல்ல? நோட்டிங்கெல்லாம் போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனா சில்லறை எங்க வருது? சொன்னாரு, காயினையே அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே காயின் அங்கீகரிக்கவில்லை. புரியல? மனசாட்சியும் இருந்தா கடைசி சொல்லுட, கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பாரா? எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனே, எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, அங்கீகாரம் தான் முக்கியம். எது முக்கியம்? ஆசீர்வாதம் அங்கீகாரமா? உங்க பிள்ளைகளை ஸ்கூல் செய்யணும், முதல்ல என்ன பாக்குறீங்க? என்னங்க சொல்லட்டுமா? இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை அங்கீகரித்தார். இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை. இஸ்மவேல் வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வருது, அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன். இது தேவையா? எங்கெல்லாம் இஸ்மவேல் வார்த்தை வருது அங்கெல்லாம் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன். சொல்லட்டுமா? என்னை பத்தி சொல்லும் போது என்னுடைய ஏழ்மை, என்னுடைய இல்லாமை, என் தவறு, என் பாவங்களை சொல்லி என்னை பத்தி சொன்ன எப்படி இருக்கும்?
உங்களை பற்றி சொல்லும் போது உங்க அம்மா இப்படி, உங்க அப்பா இப்படி, உங்க தங்கச்சி இப்படி, உங்க அக்கா இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு கட்சி சாப்பிட்டுருவீங்க. ஆனா அதாவது இஸ்மவேல் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அடிமை பெண்ணாகி ஆகாரின் மகன். ஆனா ஈசாக்கு எங்கெல்லாம் வருகிறாரோ வாக்கு தத்துவத்தின் மகனாகி ஈசாக்கு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எதை விரும்பாதீங்க, எதை விரும்பாதீங்க சொல்லுங்க. தேவன் ஆசீர்வாதங்களை விட அங்கீகாரங்கள் முக்கியம். என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. நீங்க ஜெபிங்க இனிமேல, தேவனே எனக்கு ஆசீர்வாதத்தை விட என்ன வேணும்? சத்தமா கவனிங்க. ஆசீர்வாதத்தை யார் வேண்டுமானாலும் தரலாம், அங்கீகாரத்தை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். தெரியுமா உங்களுக்கு? சாராய் வைக்கிறவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இந்த கஞ்சா விற்கிறவங்க, போதை மருந்து விற்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. என்னங்க? ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். சொல்ல அங்கீகரித்திருக்கிறான்னு சொல்லுங்க. இங்க கண்ணை மூடுவேன், அங்க கண்ணை திறப்பேன். இங்க இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்க தாழ் ரோடு, அங்க தங்க ரோடு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இங்க இல்லேன் ஐயா, அங்க உள்ளேன் ஐயா. இங்க ஆப்சென்ட், அங்க பிரசன்ட். இங்க தாழ் ரோடு, இங்க உங்களுக்கு அங்கே துன்மார்க்கரின் தொந்தரவே இல்லை. உங்க தொந்தரவு எங்களுக்கு இல்லை, எங்க தொந்தரவு உங்களுக்கு இல்லை. மாமியார் தொந்தரவு மருமகளுக்கு இல்லை, மருமகள் தொந்தரவு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால எது முக்கியம்? ஆசீர்வாதமா சத்தமா? ஆசீர்வாதத்தை யார் வேணா தரலாம். லஞ்சம் வாங்குறவன், கள்ளக்கடத்தல் பண்றவன், பொய் சொல்றவன், நில அபகரிப்பு பண்றவன், அடுத்தவனை ஏமாத்துறவன், உனக்கு வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா கொஞ்ச நாள் தான். ஆனா அங்கீகாரம் நிலையா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆபிரகாமின் ஈசாக்கின் அங்கீகாரம் இன்றைக்கு வரைக்கும் நிலையா நிக்குது. எதை விரும்ப? எனவே எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? ஆசீர்வாதமா அங்கீகாரமா சத்தமா சொல்லுங்க. தேவனே நான் இந்த ஊழியம் பண்றேன், என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே. நான் இந்த காரியம் செய்ய போறேன், உங்களோட அங்கீகாரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் இங்க போறேன், அதை நீ அங்கீகரிப்பீராக, இல்லைன்னா தடை செஞ்சு போட்டுருங்க ஆண்டவரே. நம்பர் 1 சொல்லுங்க. அன்பு கூறுவதிலே தோல்வி. 2வது அர்ப்பணத்திலே தோல்வி. 2:14 நேர்ந்து கொண்டான். என்னங்க? எதற்காக? தேவனுக்காகவா சுயத்துக்காகவா? சத்தமா கவனிக்கிறீங்களா? தேவன் நேர்ந்து கொள்வது தேவனுக்காக சுயத்துக்காகவா? எனக்கு வேலை கிடைச்சிட்டா தசமா கொடுப்பாண்டவரு, நீ ஒழுங்காவே கொடுக்க மாட்டேன். என்ன புரியலையா? நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி ஜோம் பண்ணுவேன். நீங்க பண்ண பாருங்களேன். 31 கடைசி அந்த கடைசி நாள் எவ்வளவு ஜெபம் இல்லை, பக்கமா எழுதுறோம். இப்படி பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், தசமா கொடுப்பேன். 1ஆம் தேதி என்ன ஆயிடுது? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை. 31ஆம் தேதி என்ன ஜெபம் தெரியுமா? அழுது ஜெபம் பண்றது. சொல்லுங்க. தோல்வி. சொல்லுங்க. முதலாவது அன்பிலே தோல்வி, 2வது அர்ப்பணிப்பிலே தோல்வி, 3வது நான் சொல்ல விரும்புறேன். கவனிங்க. ஒரு தோல்வி இன்னொரு தோல்விக்கு நேர வழிநடத்தும். நான் விளக்கமா சொல்ல கேளுங்க. இதை மட்டும் சொல்லுங்க எல்லாரும். காணப்படுகிற ஒரு தோல்வி காணக்கூடாத ஒரு தோல்வி காணப்படுகிற தோல்விக்கு நேர வழிநடத்தும். அடுத்து சொல்ல விரும்புறேன். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2:8 போதும். நீங்களோ சத்தமா என்ன பாருங்க எல்லாரும் சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. ஸ்டெப்பிங் ஸ்டோன். சொல்லுங்க எல்லாரும். இன்னொன்னு எதிர்மறையான வார்த்தை ஸ்டம்பிளிங் ஸ்டோன்.
இப்போ இந்த மேடைக்கு வரணும்னா இங்கே படிக்கட்டு இருக்குது. சில வாலி பசங்க ஜம்ப் பண்ணலாம். ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன், கவனிங்க. இந்த சபையில உங்களால் சபைக்கு வந்த எத்தனை பேர்? உங்களால் சபை விட்டு போனவங்க எத்தனை பேர்? உங்களால் சபைக்கு வந்தவங்க எத்தனை பேர்? உங்களால் சபை விட்டு போனவங்க எத்தனை பேர்? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், எல்லாம் பாருங்க, கவனிக்கிறீங்களா? என்னால் இவரால் சபைக்கு நான் வந்தேன். நல்ல கவனிங்க. இந்த நபரால் சபைக்கு வந்தேன் சொல்ல மட்டும் எழுந்திருக்க பார்க்கலாம். இந்த நபரால் இந்த சபைக்கு நான் வந்தேன். இந்த நபரால் இந்த சபைக்கு நான் வந்தேன். நீ யார் மூலமா வந்தீங்கம்மா? அவங்க இல்லையா? இருக்காங்களா? நன்றி, கரங்களை தட்டும். ஆமா, நீங்க நீங்க யாரும் வந்தீங்க? சூப்பர். இருக்காங்களா இங்க? இல்லைங்க சிஸ்டர். ரைட், சூப்பர், நன்றிமா, ரொம்ப சூப்பர். இதுதான் நித்தியத்திற்கான பெரிய ஆசீர்வாதம். நிறைய இருக்கலாம், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்களா இருக்கலாம். ஒரு ஆத்மாவை ஆண்டுக்குள்ள ஆதாயப்படுத்தலைன்னா உங்க பணம் வேஸ்ட், உங்க படிப்பு வேஸ்ட், உங்க அந்தஸ்து வேஸ்ட். ஐயா சூப்பர் ஐயா. 100 ஆண்டு கால வாழ்க்கை, நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை, இதாங்க ஆசீர்வாதங்கள். உங்க சொல்லட்டுமா, மனைவி அழகாமலும் பிள்ளைகள் அழகாமலும் இல்லையோ, இவங்க தான் அழுவாங்க. நம்ம மனைவி பாஸ்புக் பார்க்கும், புரியவே மாட்டேங்குது. மனைவி பீரோ சாவி பார்க்கும், ஆனா இவங்க தான் உண்மையா அழுவாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு 4 பேர் ரெடி பண்ணுங்க, அந்த 4 பேருக்கு நன்றி. புரியவே இல்லை. எதுக்கு? எதுக்கு? தூக்கத்துக்கா? அழறதுக்கு? தூக்கத்தான் கால் வின்சென்ட் பார்க்கர் வருது, அப்புறம் தூக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறேன், சந்தோஷமா இருக்குமா? நீங்கம்மா அவர் இங்க இருக்கிறாரா? ரொம்ப நன்றியா ஐயா. இதையா நீங்க சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணத்தை விட இது மேலானது. நீ கோடி சம்பாதிச்சிருக்கலாம், அது உங்க கூட வராது, ஆனா இது கூட வரும். ஆமேன். அவன் கிரியைகள் அவனோடு கூட போய் சேரும். ஆமேன். ஆங்கிலத்துல வேற மாதிரி போட்டிருக்குது. ஆங்கிலத்துல that will overtake you. நீங்க போறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய கிரியைகள் அங்க போய் சேர்ந்துருக்கும். ஆமேன். நிறைய பேர் நிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க, ஆமா நீங்க தான். சூப்பர், ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா உங்களை பாக்குறதுக்கெல்லாம். நீங்க ஆண்டவர் நாமத்துல சொல்றேன், நீங்க வாழ்வீங்க, உங்க சந்ததி வாழும், உங்க சந்ததி தலைமுறையாக ஆண்டவர் ஆராதிக்கும். உங்களுக்கு எல்லாம் கை தட்டலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பேசுறது. ஆமேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் ஒரு சபைக்கு நான் சபைக்குள்ள வரல, ஒரு சின்ன பையன் தான். ஆனா அந்த வார்த்தை என்னோட கூட பேசிட்டு, அதுக்கு முன்னாலேயே இன்னொரு நண்பர் எனக்கு ஆண்டு பற்றி சொன்னார். என்னோட படித்த ஒருவர், அவர் பேர் முருகவேல். அவர் ஒரு பியூர் வெஜிடேரியன், ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தான் எனக்கு ஆண்டு பற்றி சொன்னார். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுங்க. நீங்க போனா பரவாயில்ல. நீங்க எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? செத்தா கூட சபைக்கு வர மாட்டேன். செத்தா கூட ஏன் அவன் வரான்? எவன் அண்ணன் செத்தோட சபைக்கு வர மாட்டேன். என் மாமியார் வரா. அநியாயமா இல்லை? நீங்களோ வழியை விட்டு விலகி, நான் விலகுவது எனக்கு தான் தண்டனை, ஆனால் உடைய ஒரு சின்ன அசைவுகள் கூட அநேகரை பாதிக்கும். ஆமா, கூட சொல்லட்டுமா? உங்க குடும்ப பிரச்சனை பாதிக்கப்பட்ட சபைதான். மாமியார் மருமக பிரச்சனை. இப்போ இந்த ஐயா மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணா மருமக டென்ஷன் ஆயிடுது, மருமக சப்போர்ட் பண்ணா மாமியார் வேற மாதிரி பேசுது. புரியவே மாட்டாங்க. புரியுதா? மருமக சப்போர்ட் பண்ணா மாமியார் வேற மாதிரி பேசுது. அது வயசானா கூட பேசுது. எனக்கு ஒரு அம்மா சொல்லுது, 72 வயசு அந்த அம்மாவுக்கு, பாஸ்டர் என்ன பார்த்தே பிரசங்கம் பண்றாரு. அநியாயமா இல்லை இது? 4 பேரை பேத்திருந்த பிறகு என்ன பார்த்தே பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. இப்ப சோத்தை பார்த்தா பேசி, கூட பார்த்தா பேசுவேன். அது பாக்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். பேசும்போது எங்களை பார்த்து அப்படி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு, நாங்கள் இலவசம் ஆனால் மலிவானவர்கள் அல்ல. என்ன சொல்லுங்க? நீங்களோ
வழியை விட்டு விலகி அநேகரை. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என்னால ஒரு ஆத்துமா கூட்டிட்டு வரணும் பரவாயில்ல, என்னால ஒரு ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. நீங்க மூஞ்சி காட்டுறது என்ன பாக்குறீங்க? தள்ளி உட்கார்றது. நீ சபையே சங்கமாயிடுச்சு. அவளோடு இவாளோடு, புதுசா வந்து அனாதியோடு, புரியவே இல்லை. அவளோடு இவாளோடு. எங்களை மாதிரி புதுசா ஒருத்தன் போனான்னா எங்களுக்கு ஜாதி, நாங்க சபைக்கே போனதில்லை. அன்னைக்கு ஒரு சபைக்கு போறேன், அப்படியே அனாதியா நிக்கிறேன். ஒருத்தர் வந்தார், என்னை பார்த்து கேட்டார், தம்பி அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 70 டிசம்பர் 25 என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், தம்பி நீங்க எங்க போறீங்கன்னு. நான் வீட்டுக்கு போறேன்னு. என் வீட்டுக்கு வாங்க தம்பி, நீங்க சாப்பிட்டு போங்கன்னு. அவர் தான் பாஸ்டர் ஓவன் ராபின்ஸ். என் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்கன்னு. என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் பிரியாணி அதை விட்டு தான் சாப்பிட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 70. இன்னைக்கு 55 வருஷம் ஆச்சு. அவரை மறக்கவே முடியாது. இப்படி யாரை கூட்டு போயிருக்கீங்களா? புதுசா ஒரு ஆள் வந்தாருன்னா அவரோட பேசுங்க. சும்மா தெரிஞ்ச முகத்தோட பேசாதீங்க. சொல்லுங்க எல்லாரும், நீங்களோ வழியை விட்டு விலகி யார? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆத்துமா உள்ள கூட்டின்னு வர்றது எவ்வளவு பிரசவ வேதனை தெரியுமா? கஷ்டப்பட்டு கூட்டின்னு வரோம் ஒரே வார்த்தையில. என்னாடி வாடி போடி, என்னடி போன நேத்து, இனிய உலவாக இன்னாத கூறல் கணீர், எல்லாம் தெரியுது. ஆனா நடத்த வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது இல்லை. சொல்லுங்க, ஒரு ஆளை கூட்டு வர்றது. பவுல் சொல்லுகிறான், ஒரு இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ. சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சது. தேவனே, என்னால ஒரு ஆத்மா உள்ள வரவிட்ட விட பரவாயில்லை, என்னால ஒரு ஆத்மா வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க சொந்த பிரச்சனைக்கு பலியாவது யாரு? என்னங்க, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா தம்பி டென்ஷன் ஆயிடுறான். தம்பி சப்போர்ட் பண்ணா இதை சொல்றாரு, அவன் நிறைய காணிக்கை கொடுக்குறான், அதனால பாஸ்டர் அவன் பக்கம் சாஞ்சிட்டார். என்ன அநியாயமா இல்லதெல்லாம்? எங்களை பார்த்து எப்படி தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய அம்பானி? இப்படி சொல்லட்டுமா, நீங்க கொடுத்து நாங்கள் பணக்காரன் ஆகுறது இல்லை, ஆர்டர் கொடுத்தாதான் பணக்காரன் ஆக முடியும். ஒரு ஆமீன் வர மாட்டேது இல்லை. நீங்க கொடுத்து ஒரு ஆள் பணக்காரன் ஆகுறது இல்லை. அந்த மெல்கிசேதேக் சொன்னார், மெல்கிசேதேக் ஒரு வாரை ஆகிலும் ஒரு காணியம் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் பார்த்து, தேவனே, அதுல இன்னொரு வார்த்தை போட்டுருக்குது, இடரம் பண்ணினீர்கள். சின்ன கேள்வி கேட்கிறேன், ஆலயத்துக்கு ஆசமா இருக்கிறீங்களா, இடர்ல இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. உங்கள் உடை, உங்கள் நடை, உங்கள் பேச்சு, உங்கள் செயல், உங்கள் காரியங்கள் அத்தனையும் ஆண்டவருக்கு ஆசமா இருக்கணும். சொல்லட்டுமா, அந்த அம்மா அப்படி வராங்க, இந்த அம்மா இப்படி வராங்க, ஐயா கண்டுக்க மாட்டார். எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சொல்லுங்க, நான் சபைக்கு தூணா இருப்பேன், இடர்லா இருக்க மாட்டேன். I will be a pillar but not a caterpillar. You know the meaning? Pillar, தூண். caterpillar வெட்டுக்கிளி. சொல்லுங்க, பில்லரா இருப்பேன், caterpillar இருக்க மாட்டேன். சொல்லுங்க, தூணா இருப்பேன், சத்தமா சொல்லுங்க, யாரையும் அசைக்க மாட்டேன். சொல்லுங்க, படிக்கட்டியா இருப்பேன், படிக்கல்லா இருப்பேன், தடைக்கல்லா இருக்க மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டீங்களா? உங்களால ஒருத்தர் வளர்ந்துருக்கணும். உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க பேச்சை பார்த்து, உங்க நடையை பார்த்து, நல்லா கவனிங்க, உங்களை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க வாழணும். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில. உங்க ஜெபத்தை பார்த்து, நேத்து தான் வந்தான் தம்பி, அழகா ஜெபிக்கிறான். நேத்து வந்த அந்த சின்ன பொண்ணு அழகா ஜெபிக்குது. நேத்து வந்த பையன் சூப்பர் ஆதாரம் நடத்துறான். நேத்து வந்து அந்த அம்மா அநேகர் ஆதாயம் பண்றாங்க. சொல்லுங்க, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பேன். நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3 சொல்லுங்க, அன்பு குருவிய தோல்வி. அப்புறம் 3வது சின்ன கேள்வி, இது யாருக்கு பாதிப்பு? அநேகரை சத்தமா சொல்லுங்க, அநேகரை என்ன பண்ணிட்டீங்க? இப்போ உங்களுக்கு தெரியாது. உங்க வார்த்தைகள், உங்க பேச்சு, உங்க நடை, முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால யாரும் சபை விட்டு போக கூடாது. எல்லாம் கரைகளை சொல்லுங்க. என் கிரிகளால, என் செயல்களால, என் பேச்சினால, தெரிந்தோ தெரியாமலோ யாரும் வெளியேறக்கூடாது. என்னால
10 உள்ள வரலாம் கூட பரவாயில்லை, 10 வெளியே போக கூடாது. அப்ப சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க கேளுங்க. வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். சொல்லுங்க எல்லாரும். வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை உண்டு. கரங்களை உயர்த்தி நாலாவது குறிப்பு. அடுத்து இப்ப நிமிந்து உட்காருங்க. திருமணமான எல்லாம் நிமிந்து உட்காரணும். விரும்பப்படாத செய்தி, ஆனா விரும்பக்கூடிய செய்தி. முதல்ல என்ன சொன்னேன்? இரண்டாவது, மூன்றாவது. முதல் மூன்றும் என்னை மட்டும்தான் பாதிக்கும். இப்படி சொன்னா புரியும். நான் அன்பு கூறவில்லை என்று யாருக்கு தெரியுமா? பாடுறேன், ஜெபம் பண்றேன், சபைக்கு வரேன், பாஸ்டர் காணி கொடுக்குறேன், கோச்சக்கூடாது. பாஸ்டருக்கு வண்டி ஓட்டுறேன், பாக்குறீங்க. பாஸ்டர் கூடவே இருக்கிறேன், அவர் பையெல்லாம் தூக்குறேன். ஆனா என்ன இல்லை, யார் மேல? பாஸ்டருக்கே தெரியாது. ரெண்டாவது பாயிண்ட். என்கிட்ட என்ன இல்லை, அது எப்படி தெரியும் உங்களுக்கு? சர்ச்சில் வந்தோன்னு அல்லேலூயான்றேன், ஹை ஜம்ப் பண்றேன், லாங் ஜம்ப் பண்றேன். எப்படி இருக்கு பார்த்தா? ரொம்ப பக்தியா இருக்காருங்க. ரெண்டுமே தெரியாது. மூணாவது கூட கொஞ்சம் சந்தேகம். ஆனா நாலாவது ஊர் அறியும் உலக அறியும். எனக்கு ஊர் அறியும் 2:14. எஸ். உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். எஸ். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஹலோ, இதனை புரியுது? முதல்ல யாருக்கு அல்வா கொடுத்தாரு? ஆண்டவருக்கு. ரெண்டாவது பாஸ்டருக்கு. மூணாவது கட்டின மனைவிக்கு. நல்லா கவனிக்கணும். இதை ஆண்கள் கவனிங்க, பெண்கள் கவனிங்க. பெண்ணுக்கு சொல்லப்பட்டது ஆணுக்கு பொருந்தும், ஆணுக்கு சொல்லப்பட்டது பெண்ணுக்கு பொருந்தும். புரியலையோ? சொல்லுங்க. அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும், அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்க கூடாது அவன் தான் இல்ல, அவள் கூட. நல்லா கவனிக்கணும். இது என்ன பாருங்க எல்லாரும். மனைவி யார் தெரியுமா? மனைவி யாரு? உடன்படிக்கையின் தோழி. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எல்லாம் திருமணமானவங்களாம் பாருங்க. திருமணமானவங்கள்லாம், திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. என்னங்க? ஒப்பந்தம் என்பது குறுகிய காலம், உடன்படிக்கை என்பது நீண்ட காலம். ஒப்பந்தங்கள் மனிதனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தம் ரத்து செய்யப்படலாம், உடன்படிக்கை ரத்து செய்யப்படாது. புரியல? நான் வீடு கட்டுறேன், நான் தான் பில்டர், உங்க ஐயா நான் வீடு கட்டித்தரேன். நான் கான்ட்ராக்டர், அவர் தான் இந்த பில்டிங் ஓனர். அவருக்கு எனக்கு சின்ன மனத்தாங்கள் வந்தா கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? நான் இன்னொரு பில்டரை பார்த்துட்டு போறேன், அது கான்ட்ராக்ட். ரெண்டாவது, நீங்க இந்த போர்டுலாம் பார்க்கலாம், இந்த பெரிய பில்டிங் எல்லாம் ஒப்பந்த காலம் போட்டிருக்கும். 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு. இரண்டாவது, ஒப்பந்தம் மனுஷனுக்கும், மேன் டு மேன். கான்ட்ராக்ட் இஸ் மேன் டு மேன், கவர்னன்ட் இஸ் a man to God. உடன்படிக்கை என்பது, கரங்களை உயர்த்தி, எனக்கும் என் தேவனுக்கும். சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்களுதான், நீங்க தேவனோடு பண்ணின உடன்படிக்கையின் நாள், தேவனோடு செய்த உடன்படிக்கையின் நாள். சத்தமா ஞாபகம் இல்லை? தேவனோடு உடன்படிக்கை செய்த நாள் ஞானஸ்நானம். சூப்பர். கணவரோடு உடன்படிக்கை செய்த நாள். அது சொல்லி இப்ப ஏன் பயப்படுத்துறீங்களா? ரைட். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், என் மனைவியோடும் கணவன் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். திரும்ப சொல்ல முடியும், கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணலாம், ஆனா இந்த உறவை கேன்சல் பண்ண முடியாது. சொல்லுங்க. மனைவி என்பவள், இல்ல ஆண்கள் சொல்லுங்க, என் வீட்டு வேலைக்காரி இல்ல, அவ தோழி. முதல்ல சொல்லட்டுமா? இந்த வாடி போடின்னு சொல்லிட்டு முதல்ல நிறுத்தணும்.
இது நம்ம கலாச்சாரம் இல்லை. ரைட். இப்ப சொல்ல படிச்சுக்கிறீங்களா? நீ அவளுக்கு அப்படியே போட்டுருக்குது. நீ அவளுக்கு வசனம் பாருங்க. ஆமா, வசனம் பாருங்க. நீ அவளுக்கு சத்தமா தோழியா? நீ அவளுக்கு சத்தமா ஊருக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா, உலகத்துக்கு தெரியுமா? முதல் மூன்றும் யாருக்கும் தெரியாது. முதல் மூன்றும் யாருக்கும் தெரியாது. சபைக்கு வரேன், ஜோம் பண்றேன், காணிக்கை கொடுக்குறேன், பாஸ்டர் கூட டிராவல் பண்றேன், பாஸ்டர் பை தூக்குறேன், எல்லாம் பாஸ்டர் தெரியும். அவருக்கு முதல்ல கத்துக்கு அல்வா கொடுத்துட்டேன். ரெண்டாவது பாஸ்டருக்கு அல்வா. மூணாவது கட்டினேன். சொல்லட்டுமா? கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு புருஷன் கட்டின மனைவி உண்மையா இருக்க மாட்டான். கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு மனைவி கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டான். நம்புறீங்களா? இன்னொன்னு படிக்க கேளுங்க. இன்னொன்னு 13 படிக்கல. 13 நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஹலோ, எனக்கு ஆச்சரியமா இல்லை இது? இது ஒரு ட்ராக்ல ஓடுது, அது இன்னொரு ட்ராக்ல ஓடுது. இங்க வந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் எதை பாக்குறாரு? 13 பாக்குறாரு. பாஸ்டர் 13 பாக்குறாரு. பரலோகம் 14 பாக்குது. புரியவே இல்லைல்ல? பாஸ்டர் எதை பாக்குறாரு? இன்னமா ஜெபம் பண்றாங்க சிஸ்டர், இன்னமா ஜெபம் பண்றாரு பிரதர். எப்படி கண்ணீரினாலும் தம்பி ஜபத்துல வருதா? அதெல்லாம் வருதா? நம்ம வர மாட்டேது இல்லை. உனக்கு வருதாமா? நீ கூட நாளைக்கு அழுதுனே பாடுங்க, நிறைய பேர் உங்களை கூடுவாங்க. நான் வரலையே. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இது நமக்கு வரல, ஆனா அவருக்கு வருது. எப்படி வருதுன்னே தெரியல. அழுகையினாலும் கண்ணீரினாலும் என்ன மாதிரி ஜோம் பண்றாங்க. பொறாம இல்லை அப்படி பார்க்கும் போதெல்லாம். ஏன் நீங்களாம் அழுதெல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணுவீங்களா? அழுகு வருமா பிரசங்கத்துல? 50 பேரும் ட்ரை பண்ற வர மாட்டேங்குது. ஆனா இவர் இப்படியா என்னங்க? ஆனா தேவன் சொல்றாரு, நான் அதெல்லாம் மதிக்க மாட்டேன். மதிக்க மாட்டேன். உன் ஆராதனை, உன் பெருமூச்சு, உன் காணிக்க, நீ பண்றிய கூத்து, நீ பண்ற ஷோ, ரீல் சொல்லுங்க. பி ரீல், டோன்ட் சொல்லுங்க. பி ரியல், டோன்ட் பி ரீல் சொல்லுங்க. ரியலா இருங்க, ரீலா வேண்டாம். அது ஃபேஸ்புக்கு தான் லைக். அதெல்லாம் நான் வரும்போது ஒரு பையன் ரீல்ஸ் பார்த்துட்டாங்க வரும்போது. அது எப்படி அந்த அம்மா வச்சு கொடுக்குறது தெரியல. அம்மா பையன் ரியலா இருக்கட்டமா, ரீலா வேண்டாம். அதுவே என்னதான் ரீல்னு அர்த்தம் சொல்றேன்ல தம்பி. ரொம்ப வெடிக்க சுத்துறாரு சேர்ந்த வந்து. நீங்க பேசி பாருங்களேன், சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றான் அந்த ஆடு. எல்லாம் கிடைக்குது, புரியவே மாட்டேங்குது. போனை வைக்கின்றான். இது கேட்டா நீ பேச கேட்கலன்றான். முன்ன அப்புறம்னா புரியவே இல்லை. இப்ப கிட்ட வந்தாலே சிக்னலே கிடைக்கலன்றான். புரிஞ்சா சேர்த்தான். அன்னைக்கு நோக்கியாவுக்கு லாபம், ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கு லாபம். இன்னைக்கு கிட்ட வந்தாரு சொல்றான், இன்னும் அவசரம், சிக்னலே இல்லைன்றான். நல்ல சிக்னல் தான் இருக்குது, நான் டிராபிக்ல இருக்கிறான்றான். அவன் ரூம்ல தான் இருக்கிறான். புரியுதா என்ன சுத்துறான்? காதுல ஆண்டுகளாம் செய்ய முடியாது. சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜெபங்களை, என் காணிக்கையை, என்னுடைய உழைப்பை ஆண்டு என்ன செய்ய மாட்டாரு. இப்போ நீங்க பாத்திரம் சரியில்லைன்னா அதுக்குள்ள என்ன ஊத்தினாலும் அது வேஸ்ட். உலகம் நீங்க பாத்திரத்தை பார்க்குது, ஆனா தேவன் பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பொருளை பார்க்கிறார். தமிழ் புரியுதா?
இப்ப கவனிங்க எல்லாரும், இது வந்து கண்ணாடி கிளாஸா இருக்குது. இது ஒரு ஒரு கப்பன் சாஸ் எடுத்துங்களேன். கப்பன் சாஸ் இதுக்குள்ள சுத்தமான பால், அதுல ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப நட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய போட்டுருக்கிறீங்க. நீ சொல்றீங்க ஐயா குடிங்கன்னு, ஆனா இந்த மேல அசிங்கம் ஒட்டி இருக்குது. கவனிங்க, தேவன் உள்ளும் பார்க்கிற புறமும் பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. உள்ளும் பார்க்கிறாரு. அதுல ஒரு வார்த்தை போட்டு பார்த்தீங்களா, அவர் காணிக்கையை, புரியுங்களா? கோச்சக்கூடாது, கோச்சக்கூடாது. கவர் வந்த உடனே நம்ம அவரையே மறந்துடுறோம். கவரை வாங்கின உடனே புரியல இல்ல, ஏன் உண்மையா பொய்யா? கவரை வாங்கணும், அவரை மறந்துடுறோம். கவர் முக்கியம் அல்ல, அவர் தான் முக்கியம். சொல்லுங்க அவர். 4வது வரியில அவர் 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 சொல்லுங்க, அவர் தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்றாரு காணிக்கையினால். ஏன் தெரியுமா? உன்னையே நான் மதிக்கல, அப்புறம் காணிக்கை எப்படி அங்கீகரிப்பேன்? உன் ஊழியத்தை, உன் பிரசங்கத்தை, உன் பாட்டு, உன் துதிய கவனிங்க, கைகளில் இல்ல சொல்ல, கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் ஒரு பிள்ளை முடிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு பிடிக்காத வசனம், எங்களுக்கெல்லாம் பிடிச்ச வசனம் மல்கியா 3:10. விசுவாசங்களுக்கு பிடிக்காத வசனம். எஸ், பாயிண்ட் போடுறீங்களா? அடுத்த ஒரு தோல்வி ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீல போடுவாங்க. சொல்லுங்க, அன்பிலே தோல்வி, அர்ப்பணிப்பிலே தோல்வி, சபையின் வாழ்க்கையிலே தோல்வி. 2வது அது சொல்ல போறேன், கொடுப்பதில் தோல்வி. என்னங்க இதெல்லாம் சொல்லுங்க, அவரிடத்துல வாங்கி அவர் கொடுக்கணும். என்னங்க சத்தமா. நம்ம கொடுத்தோமே, எப்படி கொடுத்தோம்? அவர் தந்தா நான் கொடுத்தேன், அதிகமா வாங்குறேன், கொஞ்சமா கொடுத்துருக்கிறேன். சொல்லுங்க கொடுப்பது. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நேரத்தை கொடுப்பேன், உழைப்பை கொடுப்பேன், அறிவை கொடுப்பேன், திறமையை கொடுப்பேன், என் தாளந்துகளை கொடுப்பேன். தேவன் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, நீ என்னை வஞ்சிக்கிறாய். ஹலோ, இங்கிலீஷ் பைபிள்ல you are a fraud அப்படின்றாரு. fraud யாரை பார்த்து? fraud, FRAUD, fraud அப்படி சொல்றாரு. 9ஆம் வசனத்துல சத்தமா, உண்மையா பொய்யா? எதுல வஞ்சிக்கிறோம்? தசம பாகங்களிலும். நல்ல கவனிங்க, என்ன பாருங்க எல்லாரும், இதை கேட்கிற யாரானாலும். காணிக்கை யார் வேண்டுமானால் கொடுக்கலாம், ஆனால் தசம பாகத்தை திருச்சபைக்கு தான் கொடுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், எங்கே நீங்கள் அப்பம் ரசம் எடுக்கிறீங்க அங்கதான் உங்க காணிக்கை கொடுக்கும், உங்க தசமா தரணும். தமிழ் புரியுதா? யாருக்கு வேணா நீங்க கொடுங்க, ஆனா தசம பாகத்தை எங்கதான்? அப்பமும் ரசமும் எங்கே நீங்கள் பானம் பண்ணுவீங்களோ அங்கதான் ஒரு தசம பாகம். இதுல சொல்றாரு, நீங்களோ என்ன பண்ணிட்டீங்க? 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், என்னங்க 14ஆம் வசனம், 11ஆம் வசனம், அது நிமித்தம் நான் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பேன். இருக்குதுங்களா? சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பேன். சத்தமா சொல்லுங்க. என்ன ஒரே ஒரு குறிப்பு, 14ஆம் வசனம், 13ஆம் வசனம், பாயிண்ட் போடுமா? 13. எஸ், 3ல பாருங்க. சொல்லுங்க, வார்த்தையிலே தோல்வி. சத்தமா சொல்லுங்க. நீங்க பேசுறீங்களே படன்னு, என்னது? காது இல்ல ஆண்டவரே, கண் இல்ல ஆண்டவரே, கேட்கல ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, நீங்க பேசுற ஒன்னொன்னும் சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தை 10ஆம் வசனம், சாரி 13ஆம் வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற, சத்தமா சொல்லுங்க, பேசுகிற. 16ஆம் வசனம், ஆமா, யார பத்தில பேசுறீங்களே, அந்தரங்கத்துல பேசுறீங்களே, அது அறையிலே கேட்கப்படும். இருளிலே பேசப்படுகிறது வெளிச்சத்திலே கேட்கப்படும். சின்ன தீர்மானம் பண்ணுங்க, யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன். சத்தமா, யாரை பற்றியும் தீமையா பேச மாட்டேன். 13ஆம் வசனம், 13
ஹலோ, இது யார் பேச தெரியுமா? யார் பேசுறது பாப்பா? யார் பேசுறது? அறிந்தவர்கள், இஸ்ரவேலர்கள், ஆராதிக்கிறவர்கள், நல்லா ஜெபிக்கிறவங்க. எனக்கு கவனிங்க எல்லாரும், நீங்க பேசுற பேச்சு கூட ஆண்டவர் வேதனைப்படுத்தும். சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். என்றைக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் ஏற்படுகிறதோ அன்னைக்கு நீ தேவனோட போயிட்டீங்கன்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், சொல்லுங்க. என்றைக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் எனக்கு ஏற்படுகிறதோ பிசாசு சொல்லுவான், சபாஷ், நீ நம்ம பக்கம் வந்துட்ட. புரியல? தேவனை குறித்து மனத்தாங்கள் என்னைக்கு ஏற்படுகிறதோ அதுவே பிசாசுக்கு வெற்றி, ஆண்டவருக்கு தோல்வி. புரிஞ்சுவாங்கன்னு சொன்ன புரிஞ்சுத? ஒரு சின்ன மனத்தாங்கள் ஆண்டவர் மேல, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லுவான், சபாஷ், நீ நம்ம ஆள் தான். ஆண்டவர் சொல்லுங்க, தேவனே உமக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள், அவர் சொல்றாரு, எப்படி யாருக்கு விரோதமா இருக்குதான் பேச்சு? எப்படி இருக்குதான்? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, ரொம்ப துக்கமா இருக்குது, ரொம்ப பாரமா இருக்குது. எல்லாம் ஒன்ஸ் அகைன் எல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? நம்பர் 1. மொத்தம் 26 இருக்குது, பேச நேரம் இல்லை. அந்த சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அன்பு கூறுவதில்லை, ஒரே ஒரு வார்த்தை, 4:2. ஆனாலும் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஆனாலும் என்ற வார்த்தை சொல்லுங்க எல்லாரும். ஆனாலும் என்ற வார்த்தைக்கெல்லாம் வருதோ, நியூ பிகினிங், நியூ ப்ராமிசஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ பிகினிங், நியூ ப்ராமிசஸ். நான் சொல்றேன், ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லுங்க. புதிய வாக்குத்தத்தம், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்பு. ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. புதிய வாய்ப்பு, புதிய நம்பிக்கை, புதிய வாக்குத்தத்தம். எல்லாம் எழுந்திருந்து நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஆனாலும் என்ற வார்த்தை மட்டும் சொன்னா போதும். பைபிள்ல எங்கெல்லாம் ஆனாலும் வருதோ அங்கெல்லாம் சொல்லுங்க, புதிய ஆரம்பம், புதிய வாக்குத்தத்தம், புதிய நம்பிக்கை. நான் சொல்ல நீங்க ஆனாலும் சொன்னா போதும். எல்லாம் எழுதுறீங்களா? ஐயா, பிரசங்கம் முடிஞ்சிச்சு, நிறைய பேர் ஜபத்தில் இருக்கிறீங்க. சொல்லுங்க எல்லாரும். அன்பு கூறுவதில் தோல்வி, ஆனாலும் சொல்லுங்க. அர்ப்பணிப்பிலே தோல்வி, சபையின் வாழ்க்கையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி. ஒரு 4 காரியம் சொல்றேன், கவனிங்க. வசனத்துல படித்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட ஏன் அப்படி பண்ணன்னு கேட்கல. ஒரு வார்த்தை கூட ஏன் அப்படி பண்ணன்னு கேட்கல. எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க, விளக்கங்கள் தேவையில்லை, அர்ப்பணம் தேவை. சொல்லுங்க. God never need an explanation, he need only submission. நம்மள என்ன கேட்போம்? ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி பேசுன, ஏன் இது மாதிரி பண்ண? தேவன் ஒண்ணுமே சொல்லுங்க. தேவன் விளக்கங்களை கேட்கல. சொல்லுங்க, விளக்கங்கள் வேணாமா, நீ ரொம்ப ரீல் விடுவ. ஏன் சபைக்கு வரல பாஸ்டர்? வந்தனா, வெளியே வந்தனா, செருப்பு போட்டனா, வந்துட்டேன் பாஸ்டர். என்னங்க மழை வரா மாதிரி இருந்துச்சு? என்னங்க மழை வரல? இந்த மாதிரி என்னது? ஓவர் ரீல் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. 4 காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். இது இங்கிலீஷ்ல போடுவாங்க நினைக்கிறேன். போடுறாங்களா? Return, repent, reconcile, restore. சொல்லுங்க. திரும்புவேன். சொல்லுங்க எல்லாரும். திரும்புவேன். ஆஃப்டர் கிடையாது, ரைட் அபவுட். சொல்ல திரும்புவேன். நம்பர் 1 சொல்லுங்க. மனஸ்தாபப்படுவேன். 2வது சொல்லுங்க, மனம் திரும்புவேன். பக்கத்துல வாழ்க்கை சொல்லுங்க, ஒப்புரவாகுவேன். ஆண்டவரோட சத்தமா இதுதானா?
சண்டைக்காரி மாதிரி நல்ல பொண்ணு. சொல்லுங்க, மனஸ்தாபப்படுவேன், பணம் திரும்புவேன், அவரோட ஒப்புரவாயிடுவேன். ரெஃப்ரெஷ், ரெஃப்ரெஷ், ரெஸ்டோ. எல்லாம் சொல்லுங்க, வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா? நாம தான் மிதிக்கப்பட வேண்டியவங்க. மிதிக்கப்பட வேண்டிய நம்மை மிதிக்கிறவனாய் கர்த்தர் மாத்துறார். எல்லாம் சொல்லுவீங்களா? என்னோட சேர்ந்து எல்லாம் படிங்க. 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை. எல்லாம் 2ஆம் சொல்லுங்க. சொல்லுங்க, வளருவேன். 2ஆம் வசனம் சொல்லுங்க, வளருவேன், வாழ்வேன், கொழுத்த கன்றுகளை போல. போடுறியாமா? 2 போடுறீங்க. 4:2 சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், கொழுத்த கன்று மாதிரி இருப்பேன், வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். 3ஆம் வசனம், மிதிப்பேன். ஆமென். ஒரு முறை இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க, வளருவேன். சத்தமா ஜபத்துல, நல்ல பண்புகள்ல, கொடுப்பதில்ல, ஊழியத்துல, குடும்ப வாழ்க்கையில, ஆண்டவருக்கு தியாகம் பண்றதுல. ஆமீன். பாயிண்ட்ஸ் போடுமா? சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, செழிப்பேன். பாயிண்ட்ஸ் போடு. செழிப்பேன். சொல்லுங்க, வாழ்வேன், அனைவரை வாழ வைப்பேன். யாருக்கு இடலா இருக்க மாட்டேன், யார் தடையா இருக்க மாட்டேன், யாருக்கு மூஞ்ச காட்ட மாட்டேன். தள்ளிவுங்க, தள்ளிவுங்க, தள்ளிவுங்க. நீங்க அவ்வளவு பெரிய காஸ்ட்லி புடவை கட்டுனுக்கிறீங்க, தள்ளிவுங்க, தள்ளிவுங்க. வந்து உட்காருங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து உட்காருன்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்ப இல்ல, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. என் சபைக்கு ஒரு தம்பி வருவான், யாரும் தொட்ட உடனே தட்டிப்பான். புரியுது உங்களுக்கு? 50 வயசுலயே போயிட்டான். யாரும் தொட்ட உடனே தூசி தடவி விட்டுவான். உண்மை, சத்தியம். சொல்லுங்க, வளருவேன். சொல்லுங்க, வாழ்வேன், அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுப்பேன், செழிப்பேன். அதை பொழுதா சொல்லுங்க, மிதிப்பேன். 3ஆம் வசனம், 3ஆம் வசனம். நம்மளே யாருதான்? நம்மளே யாருதான்? யாருக்கெல்லாம் அல்வா கொடுத்துருக்குறோம்ல? ஆண்டருக்கு கொடுத்துட்டோம், ஐயாவுக்கு கொடுத்துட்டோம், மனைவி கொடுத்துட்டோம், புருஷனுக்கு கொடுத்துட்டோம், சபைக்கு கொடுத்துட்டோம். நிறைய பேருக்கு அல்வா கொடுத்த நம்மள என்ன சொல்றாரு? சொல்லுங்க, வளருவேன், வாழ்வேன், மிதிப்பேன். என்ன சொல்லுங்க? ஆண்டவரை பார்த்து, தேவனே, பாரமா இருக்க மாட்டேன், ஆசுவமா இருப்பேன். ஐயா பா சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேயா, ரொம்ப உதவியா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை பற்றி சத்தமா நீங்க சொல்லுவீங்க. சத்தமா சொல்லுங்க. நான் கல்யாண நேரம் போயிட்டா கூட நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆமே, அப்படியா? உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும். ஆமே, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவனுடைய பாரங்களை பாடலாய் மாற்றுவேன், அவருடைய துக்கத்தை களிப்பாய் மாற்றுவேன். God bless. ஆமென்.